ஹாய் நாளைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட் ஓகேவா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது நேம் வந்துட்டு கோல்டசி ஓ இன்னசென்ட் ஃபேன்சி. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு பெட்ரூம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அப்படியே அமைதியாக படுத்திருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மா பிரிஞ்சு இருந்ததே இல்லை தெரியுமா. அப்பா கூட பிரிஞ்சு இருந்திருக்கான். ஏன்னா அப்பா அடிக்கடி ஃபாரின்ச்சு போவார். ஆனால் அம்மாவை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சிருக்கா கஷ்டமாக இருக்குது. 4 days ஆஃப்டருக்கு மேரேஜ். அப்புறம் நான் ஜங்கோட வீட்டுக்கு போயிட்டேனாக்கா எப்படி இருக்க போகிற அம்மா விட்டுட்டு இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்குனாக்கா அம்மா நாளைக்கு மார்னிங் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிக்குமே எவ்வளோ கஷ்டமாக இருக்குனாக்கா அங்கே போய் எப்படி இருக்கிறது, பேசாமல் அப்பா கிட்ட சொல்லி ஜம்க்கு வர சொல்லிடுவோமா அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது யாரும் மோச்சு கூட்டிட்டா ஓகேவா. நம்ம ஜிம்மில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவர் விண்டோஸ் வந்து நாக்காகுது. பார்க்குறாங்க, விண்டோஸ் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்து என்னது பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஷேடோ தெரியுது. ஐயோ அப்படி சொல்லிட்டு பயந்து போயிடுறாரு. பயந்து போயிட்டு டக்குனு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா கண்டிப்பாக ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. ஃபோன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ சரி ஜங்கு கிட்ட சொல்லுவோம் சொல்லிட்டு இப்போ ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜெமீன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு உங்களுக்கு தெரியுமா என் ரூமுக்கு வெளில கோஸ்ட்டு சொல்கிறாங்க. கோஸ்ட்டா ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாம் கோஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெமின் கோஸ்ட்டில் இருக்கு நானும் சொல்கிறாங்க. இன்னும் நீங்களா அது எப்படி நீங்கள் இருக்க முடியும், நீங்கள் ஃபாரின் இருக்கீங்களே ஜெமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நான் ஃபாரின்லேருந்து வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஃபாரின்லேருந்து வந்துட்டீங்களா, என்ன ஜங்குக்கு சொல்கிறீங்க ஜெமின் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் நான் ஃபாரின்லேருந்து வந்துட்டேன், நான் அவனை பார்க்க தான் வந்திருக்கேன். டோர் ஓப்பன் சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுமா, ஐயோ அப்பா அம்மா வீட்டில் இல்லையே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்பா அம்மா வீட்டில் இல்லையா, ஆமாம் அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க ஜெமின் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்பா அம்மா ஊருக்கு போகிறேன், என்ன நீ டோர் ஓப்பன் பண்ணாமலா சொல்கிறாங்க. ஐயோ அப்பா அம்மா அழுதப்போ நீங்கள் வந்து தப்புங்க ஜெமின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை ஜிம்மின் நான் உங்களோட ஃபேன்ஸு தானே, உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். நான் யார் உங்களை ஜங்குக்கு இல்லையா சொல்கிறாங்க. நீங்கள் என்னோட ஜங்குக்கு தான் நான் உங்களை மேரேஜாக பண்ணிக்க போகிறேன். ஆனால் அதுக்காக அப்பா அம்மா மீட் பண்ணுறது தப்பு இல்லையா ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த ஜிம்மின் ரொம்ப நேரமாக நினைச்சிருக்காங்க சரியா, அந்த ஜன்னல் கிட்ட நிற்க ரொம்ப கஷ்டம், எனக்கு நான் பைப் உடைய வந்திருக்கேன் ப்ளீஸ் ஜிம்மின். ஜெக்கி சொல்கிறாங்க. நீ என்ன பைப் உடைய, ஐயோ பைப் உடஞ்சிட்டு போகுது ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. பைப் உடஞ்சிட்டு போகும். ஆமாம் பைப் உடஞ்சிட்டு போகுது ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கா சார். ஓகே பைப் உடையக்கூடாதுன்னா நீ விண்டோஸ் ஓப்பன் பண்ண சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அம்மா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் போயிட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம குழந்தை அப்படி ஒரு இன்னசென்ட். இப்போ நம்ம ஜிம் போயிட்டு டோர் விண்டோஸ் அந்த சைட் விண்டோ தான் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே அப்படி உள்ள ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்த்து ஒரு மாதிரி பாதிரி குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. நீங்கள் எப்படிங்க வந்தீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எப்படி வந்தீங்க பைப் உடஞ்சா என்ன ஆயிருக்கும் சொல்கிறாங்க. அப்பாவுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு பில்லியனர் வீட்டு பையன் அவர், ஆனால் பைப் உடஞ்சி செலவாயிருக்கும் யோசிக்கிறாரு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க ஜிம்மினை. இப்போ நம்ம ஜேகே தான் இல்லை ஜிம்மின் 3 month நான் உன்ட்டு வீடியோ கால் மட்டும் தான் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன், நேரில் வந்திருக்கேன், உனக்கு என்னை பார்த்ததும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஃபோனில் பேசுகிறப்ப வேறு மாதிரி இருப்பீங்க, அப்பா உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்தப்ப வேறு மாதிரி இருந்தீங்க, இப்போ வேறு மாதிரி இருக்கீங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் காலேஜ் பையன் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த ட்ரெஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதோ ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மார்க் என்ன பேசான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இல்லை இந்த ட்ரெஸ் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுதா ஜிம் கேட்குறாங்க. ஏன் கேட்குறா ஜெக்கி கேட்குறாங்க. இல்லைங்க இந்த டிஷர்ட்லாம் சின்னதாக இருக்குது அதான் கேட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜிமின், நான் இப்போ உள்ள பசங்களாம் போகிற மாதிரி ஃபேஷனாக சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அந்த வயசுக்கு தாண்டி போயிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜிமின், நான் ஜஸ்ட் உங்களோட 6 தான் பெரிய பையன் சரியா சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் கோட் ஷூட்லேயே நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், உங்களோட ஃபோனில் பேசுகிறப்ப நீங்கள் ஃபுல் அண்ட் டிஷர்ட் போடுவீங்க பிளாக் கலரில், இப்போ கொஞ்சம் இதுவும் பிளாக் தானே, இன்னும் கொஞ்சம் ஹாஃப் ஹேண்ட் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா தான் கேட்டேன். இது பெரிய பையனுக்கு சின்ன பசங்க ட்ரெஸ் போட்டுவிட்டா இருக்கும்ல அது மாதிரி இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் எப்படி வந்து நினச்சிருக்கேன் ஹாட்டா கோல்டா, அவன் பார்த்ததும் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு காய் சொன்னான். நீ எப்படி சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுவான்னு சொல்லி காய் சொன்னான். அவன் கொடுத்த ஐட்டம் ட்ரெஸ்ஸை நான் போட்டேன். ஆனால் இப்போ எனக்கு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. சார் ஓகே 3 month ஆஃப்டர் ஃபைனாக பார்த்துருக்கேன், பிஃபோர் மேட்ச் கூட ஒன்று பார்க்கணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஹக்கர் சொல்கிறாங்க. அக்கா ஐயோ ஜிம் சொல்கிறாங்க. ஏன் ஜெக்கி பார்க்குறாங்க. நீங்கள் அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தது தப்பு, அப்பா அம்மா இல்லாதப்போ வீட்டுக்கு வந்தது தப்பு, இப்போ நான் ஹக் வேறு பண்ணணுமா ஜிம் கேட்குறேன். என் அப்பா அம்மாவை தவிர யாரும் ஹக் பண்ணதே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உடைய ஹஸ்பண்ட் ஆக போகிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கு 4 days இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதுக்கு 4 days இருக்குது, அதுக்குள்ளே ஹக் பண்ணுறது தப்பு இல்லை, அதுவும் அம்மாட்ட பர்மிஷன் கேட்கலையே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி புரியல. என்ன சொல்கிறாங்க. அம்மாட்ட பர்மிஷன் கேட்கல உங்களை ஹக் பண்ணுறதுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஃபாரின்லேருந்து ரொம்ப ஆசை வந்திருப்பாரு. இந்த பக்கம் ஜிம் பேசுறதுலாம் கேட்டால் அவருக்கு ஒரு தலை சுற்று, என்ன சொல்கிறேன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்குலாம் தெரியாது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பார் ஜிம் நீ சொல்லி வேணும் மிஸ்ஸும் சார் மிஸ் டூ சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க மிஸ் சொன்னால் மிஸ் டூ சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. அப்போ நீயும் சொல்லியா. நானும் சொல்லலை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குங்க உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு இருங்க நம்ம வீட்டு ஆண்டி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு தெரியணும்ல, ஆண்டி எழுத இருக்காங்க ஓகேவா, நான் தனியாக வீட்டில் ஆண்டி இருக்காங்க போய் கூட்டிகிட்டு வரேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி டக்குன்னு போய்ட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க. டோர் லாக் பண்ணி சாஞ்சிக்கிறாங்க டோரில். ஜிம் பார்க்குறீங்க.
என்ன பண்ணுறீங்க ஜிம்னு கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. இங்கே பாரு உன்னை பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஃபாரின்லேருந்து எங்கள் அப்பா அம்மா கூட பார்க்காம டேரெக்டாக அங்கே வந்திருக்கோம். சர்ப்ரைஸ் பண்ணலாமே, பிஃபோர் மேட்ச் முடி பார்த்தா ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்க்குற அந்த ஒரு ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையாக வந்திருக்கேன். நீ என்னக்கா மெயினாண்டி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போகிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அப்பா அம்மா இல்லைனாக்கா அப்போ மெயினாண்டிகிட்டன்னு சொல்லணும். இப்போ அவங்க தானே என்னை பார்த்துக்கிறாங்க, அப்போ அவங்கள்ட்ட தான் போய் சொல்லணும். ஜிம்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லணும் ஜெகிக்கிறாங்க. என்ன சொல்கிறது இல்லையா, வீட்டுக்கு நீங்கள் தெரியாமல் வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறீங்க. அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஓகேவா ஜெகி சொல்கிறாங்க. அது என்னமோ போயிட்டு அப்பா மட்டும் சொல்லணும், மெயினாண்டி சொல்லணும். அப்புறம் அப்பா மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகிக்குனா சரியான கோவம் வருது. எனக்கு ஃபோனில் இவ்வளோ டேஸ் வந்து என்ன சண்டை பேசுனா ஓகே வந்திருக்கும். செகண்ட் வந்து அவர் சொல்லி கொடுத்துக்கலாம் நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. பாரு ஜிமின் நான் விட்டு நிறைய பேசணும் வந்திருக்கேன் ஓகேவா, நான் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கா சொல்கிறாங்க. என்ன எதிர்பார்ப்பு ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. நிறைய பேசணும் ஓகேவா, என்ன டென்ஷன் பண்ணாதான் சொல்கிறாங்க. என்ன எப்படி பேசுகிறீங்க, ஃபோனில் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக பேசுனீங்க, இப்போ இப்படி கோமா பேசுறீங்க, அப்பா மட்டும் கோமா பேசுனது தெரியுமா என்கிட்ட ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நீ அழ வைக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா, ஞானம் எதுவும் சொல்ல, நான் ஜஸ்ட் உன்ட்டு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோல்டாக பேசுறீங்க, என் அப்பா சொன்னார் நீங்கள் கொஞ்சம் கோல்டு, ஆனால் ரொம்ப ஜென்டில் மேன் சரி, அந்த ரீசனுக்காக எனக்கு உங்களுக்கு பிடிச்சது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் அப்பா சொன்னார் நீங்கள் ரொம்ப ஜென்டில் மேன் சொல்லிட்டு ஓகேவா, அந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் என் அப்பா பார்த்த ஒரு பர்சன் நீங்கள் தான் ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேவா. இன்னொரு பர்சன் கூட இருந்தாங்களாமா, ஆனால் அவங்களே உங்களே பார்க்குறப்போ உங்களுக்கு அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சாமா சரியா, அதனால தான் அப்பா வந்துட்டு உங்களை சூஸ் பண்ணாங்க. எனக்கும் உங்களை அப்பாவுக்கும் அம்மாவுக்கு பிடிச்சனால எனக்கும் உங்களுக்கு பிடிச்சிச்சு. நீங்கள் ஃபோனில் பேசும்போது கூட ரொம்ப அழகாக பேசுவீங்க ஜென்டலாக. இப்போ எனக்கு மேட்ச்சிங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துருக்கீங்க, செகண்ட் டோர் கூட லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, மெயில் அன்றைக்கி சொல்லக்கூடாது சொல்கிறீங்க, அப்படின்னு மேட்ச்சிங் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. இல்லை ஜிம் நான் அவனுடைய ஹஸ்பண்ட் ஆக போகிறேன், 4 days ஹஸ்பண்ட் ஆக போகிறேன், நான் லிட்டரலி உங்கள் ஒய்ஃபாக தான் பார்த்துருக்கேன் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நமக்கு மேரேஜ் ஆகலைன்னா கூட உங்கள் ஒய்ஃபாக தான் பார்த்துருக்கா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகாமல் எப்படி ஒய்ஃபு இங்கே போடணும்ல ஜிம் சொல்கிறாங்க. இங்கே போடணும், எல்லாருக்கும் பிளஸிங்ஸ் வாங்கிக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஐயோ அந்த பையனை வச்சுக்கிட்டு ஜெகி ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இன்சைடு ஒரு கோவமாக தான் இருக்குது, ஆனால் அவுட் சைடு காமிச்சிக்கல. ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டு சின்ன பையன் அவருக்கு தெரியும். இப்போ ஜெகி பார்க்குறாங்க. ஜிம் நான் சொல்கிறதுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. அம்மாட்ட ஒரு டைம் சொல்லிடுறேனே சொல்கிறாங்க. என்னென்ன ஜெகி கேட்குறாங்க. அது ஜவுக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டா அம்மா சொல்லுவாங்க பேசணும் வேணும்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. இல்லை உன் அம்மா கேட்காம முடிவெடுக்க முடியாது சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம முடிவெடுக்க முடியும், அப்பா அம்மா இருக்கும்போது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. உண்மை அதை நம்பி நான் நினச்சி எனக்கு கோவமும் வருது. அவரும் என்ன சொல்கிறது, அவர் எப்படி பையனை வந்து வளர்த்து வச்சிருக்காரு அப்படி ஜெகி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. பாரு ஜிம் அப்பா சொல்லாத ஓகே, உனக்கு பர்சனல் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பர்சனல் அப்பா அம்மாவுக்கு தெரியாமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகிக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, உனக்கு சில பர்சனல் இருக்கும்ல, ஆஃப்டர் மேட்சுக்கு அப்புறம் நமக்கு நடக்கிறதுல அப்பா மட்டும் சொல்லுவேன் கேட்குறாங்க. பின்ன சொல்ல வேணாவா ஜிம் கேட்குறாங்க. ஜெகிக்கு என்ன சொல்கிறது இல்லை, அப்படி நல்லா கை வச்சு உட்காந்துருக்காரு. இங்கே பாரு ஜிம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு இங்கே வாங்க உட்காருங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் இங்கே வாங்க உட்காருங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி வந்து உட்காருங்க. ஜிம் தான் இருங்க சரி டோரை மட்டும் ஓடி போயிடாரு. ஜெகி பாருங்க ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜிம் கொடுக்கணும் கீழே விழுந்துறாங்க. ஆண்டின்னு கூப்பிட்றாங்க. இப்போ பார்த்தா மேல கிச்சனில் ஒரு ஆண்டி வந்துட்டு எப்படிக்கா அந்த கிச்சன் கவுண்டர் அப்படியே தொடச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கு கிம்ச்சலாம் சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிருக்காங்க, வெஜிடபிள் கட் பண்ணிருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. ஐயோ ஜிமிச்சலாம் என்னாச்சு கேட்குறாங்க. ஆண்டி அப்படி ரோடு வந்து நிற்கிறாங்க. என்னாச்சுப்பா என்ன பயந்துட்டு கேட்குறாங்க. இல்லை பயப்பில்லாத ஜங்க் வந்துருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவங்க டோரை பார்க்குறாங்க. இல்லையப்பா டோர் க்ளோஸ் தானே இருக்கு, யாரும் வரலையே சொல்கிறாங்க. அது பாய்ப்பழி வந்தாரு சொல்கிறாங்க. பாய்ப்பழி ஆமாம் பாய்ப்பழி வந்தாங்க வாங்க ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ 2 ஆண்டி மாறி பார்க்குறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓ ஜங்க் வந்து ஜிம்மு பார்க்க வந்திருக்காரு போல அப்படி சொல்லிட்டு சரி வாங்க பாரு வந்தா நீ போய் பேச சொல்கிறாங்க. அது எப்படி நான் பேச அப்பா அம்மா வர இல்லை நீங்கள் வாங்க அப்படி ஜிம்மி கூப்பிட்றாங்க. இல்லைப்பா அவர் ஒன்று பார்க்க ஆசை வந்திருக்காரு சரியா சொல்கிறாங்க. அது இல்லை ஆண்டி அவர் நீங்கள் வந்து பேசுங்களேன் வாங்க ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம அந்த ஆண்டி பார்க்குறாங்க. இங்கே பா ஜிம்மி நான் சொல்கிறது கேளு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு இவங்க பார்த்து வளர்ந்த குழந்தை ஜிம்மின். இப்போ அவங்க பார்க்குறாங்க. அங்கே பாருப்பா அவரும் உன்னை பார்க்க ரொம்ப ஆசை வந்திருக்காரு, எனக்கு இன்னும் 4 days உனக்கு மேரேஜ் ஆகுது, உனக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு உன்ட்டு பேச ஏதாவது இருக்கும் சரியா, ஃபாரின் இருக்காரு விதேசம் உன் நேரில் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அதனால் இப்போ பேச தான் வந்திருப்பாரு, பார்க்கணுன்ற ஆசை வந்திருக்கும் நேரில் பார்க்கணுன்னு, அதனால தான் வந்துருப்பாரு சரியா. நீ போயிட்டு அவர் டிசப்பாயின்ட் பண்ணாமல் பேசுறியா சொல்கிறாங்க. ஆனால் அம்மா கிட்ட பேச சொல்லவே இல்லையே, அம்மாட்ட பர்மிஷன் கேட்கலையே ஜிம் சொல்கிறாங்க. இல்லைப்பா எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை சொல்கிறாங்க. இல்லை அம்மா சொல்லியிருக்காங்க எது பண்ணிட்டு பர்மிஷன் கேள்வி சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டது அம்மா சரின்னு சொன்னாங்க நான் பண்ணுவேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லாத தப்பாகிடும் ஜிம் சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்படி எதுவும் ஆக சரியா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. பாரு இப்போ தான் நம்ம ஊர் கிளம்பி போயிருக்காங்க ஓகே, அவங்க ட்ராவலில் இருப்பாங்க, இந்த டைமில் போய் பேசணும்னு வச்சுக்கோங்க புரியாது சரியா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க நீ என்ன சொல்கிறது சொல்கிறவங்க புரியாது சரியா, அவங்க அம்மா கொஞ்சம் ரொம்ப அதிக பாசம் கொஞ்சம் பயப்படுவாங்க, நீ அம்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அம்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமாம் அப்பா அம்மா ட்ராவல் பண்ணிருப்பாங்க ஓகே, தூங்கிட்டு கூட இருப்பாங்க நேரம், எனக்கு வில்லேஜ் போகிறாங்களே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், நீ அப்பா அம்மா டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுச்சு அவங்க கூட பேசி என்ன பேசணும் பேச அனுப்பி வையே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அம்மா சொல்கிறாங்க. நீ போய் பேசுந்தா இந்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இந்த சொல்கிற ஒரு மில்க் எடுத்துறாங்க, இதை ஜங்க் கூட சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இது உனக்கு ஜங்க் சரியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. இல்லை நீ கூட சரியா சொல்கிறாங்க. இது வந்து ஜங்க் கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாங்க. அப்படியா பேசிட்டு அந்த வழியாக போக சொல்ல சரியா சொல்கிறாங்க. சரி
ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அந்த மேடாண்டி பார்க்குறாங்க, கொஞ்சம் சிரிக்கிறாங்க. ஜிம் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம மேடாண்டி பார்க்குறாங்க, என்னடி சொல்கிறா அவருக்கு ஜிம் கிட்ட சொல்கிறாங்க. இல்லடி கண்டிப்பாக எப்படி அந்த பையன் போக மாட்டான் சொல்கிறாங்க. போக மாட்டான், ஆமாம் போக மாட்டான், பேச தான் போகிறான் அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் சின்ன தம்பி இப்படி வளர்த்துக்கூடாது சரியா, ஒன்றுமே தெரியாத ஒரு பையனை வளர்க்குறது சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறது, அவங்க குழந்தை என்ன சொல்லிட்டு அதனால அப்படியே வளர்த்துட்டாங்க சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு இல்லை, அவங்க அப்படி என்ன சொல்லிட்டா வச்சு வளர்த்துட்டாங்க சொல்கிறாங்க. அது உண்மைதான், அவருக்கு பையன் மேலே அதிக பாசம் சொல்கிறாங்க. ஆமாம் இந்த பையனுக்கு அப்படி தான், அவங்க அப்பா அம்மா தான் உலகம், அவங்க தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்புறம் சொல்லிட்டு இந்த மைடாண்டி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம் சரி பார்த்தாக்கா ஜிம் ரூம்க்கு வராங்க. ஜேக்கோட பெட்டில் கோவமாக உட்காந்துருக்காங்க. எனக்கு ஓடி போயிட்டார் இல்லையா, அதனால தான் சங்கு இந்தாங்க ஜிம் கொடுக்குறாங்க. ஜேக்கே பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. மில்க் ஆண்டி கொடுத்தாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறேன் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் அப்படி சொல்லிட்டு ஜேக்கே வந்துட்டு கூட சொல்கிறாங்க. ஜிம் எடுத்துக்கிறாங்க. ஆண்டி சொன்னாங்க உங்கள்கிட்ட பேசிட்டு அனுப்பி வைக்கணுமா சரியா சொல்கிறாங்க. நீங்கள் போகும்போது டோர் வழியாக போங்க, பைப் வழியாக இறங்கிடாருங்க சரியா சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க, பைப் உடஞ்சிட்டு என்ன பண்ணுறது செலவாகும்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ஐயோ இது ஒன்றும் இல்லாத மிடில் கிளாஸ் வாங்க மாதிரி பேசுகிறாங்க. ஜேக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு எனக்கு மணி எப்படி வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஒன்றும் பார்த்து செலவு பண்ண சொல்லுவார், ஆனால் எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. ஆனால் ஒரு மணிக்கு பண்ணி அந்த வேல்யூ வந்து அவர் சொல்லுவார். அதனால ஜிம்முக்கு எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வாங்கக்கூடாது, உடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தா டெடி பேர் கூட பத்திரமா வச்சுப்பாரு. அப்பா வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருப்பாரு அவர். இவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற மணி, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுக்குற மணி எல்லாம் சேர்த்து வச்சு அதை அவங்கள்ட்ட அவங்ககிட்டே கொடுக்குற பையன் தான் நம்ம ஜிமின். இப்போ நம்ம செக்கே பார்க்குறாங்க. இதான் இவனை எப்படி வந்துருக்கான்னு சொன்னாங்களே எப்படி சொல்லிட்டு ஜெக்கி பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிமின் தான் மில்க் எடுத்துவாங்க குடிங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே கூட சொல்லிட்டு மில்க் வாங்கி வரமா வச்சுட்டாங்க. உட்கார சொல்லி ஜிம்மி உட்காராங்க. இப்போ ஜெக்கி போட்டாங்க டோர் லாக் பண்ணுறாங்க. ஏன் டோர் லாக் பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ப்ரைவசி வரும் சரியா சொல்கிறாங்க. ப்ரைவசி எதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு அந்த விண்டோஸ் லாக் பண்ணிடுறாங்க. ஜிம் பாங்க எதுக்கு லாக் பண்ணுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி அவர் உட்காராங்க வீட்டில். ஜிம் எப்படி கியூட் ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஜெக்கி எப்படி இப்போ தான் நல்லா க்ளோஸாக ஃபேஸை பார்க்குறாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காரு. வீடியோ காலை பார்க்குறது ரொம்ப அழகாக இருப்பார். வீடியோ காலெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுப்பாரு. ஆனால் நேரில் பார்க்குறப்ப பார்த்தா வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. செகண்ட் அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே அவர் ஹேண்ட் எடுத்து ஜிம்மில் வைக்கிறாங்க. ஜிம்மில் ஒரு மாதிரி எப்படி சொல்லுங்கிறாரு. ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றும் ஜேகே ஹேண்ட் எடுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டோன்ட் டச் ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டோன்ட் டச் ஜிம் சொல்கிறாங்க. ஏன் ஜேகே கேட்குறாங்க. அம்மா சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸும் டச் பண்ண விடக்கூடாதான் ஜிம் சொல்லியிருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் அப்பா அம்மா தவிர ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேறு யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அவளை ஹஸ்பண்ட் ஆக போகிறேன் ஜிம்னு ஜேகே சொல்கிறாங்க. தெரியும் ஆனால் 4 days இருக்குல்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்ல தெரியல. சரி ஓகே இப்போ ரீசெண்ட் ஃபோனில் பேசுகிறேன் உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை என் கூட, நீ டெய்லியுமே குட் நைட் நல்லா தூங்குங்க சாப்பிடுங்க அவங்க ரொம்ப கேரிங்காக பேச சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா சொல்லுவாங்க நீங்கள் லாங்கில் இருக்கீங்கல்ல உங்களை ரொம்ப கேர் பண்ணி பேசணும், உங்கள்கிட்ட கேர் பண்ணி பார்த்துக்கணும், ஃபோனில் பேசினாலும் கம்ஃபர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்போ நீ ஏன் டெய்லி பேச மாட்டியா சொல்கிறாங்க. பேசுவேனே சொல்கிறேன் என்ன பேச சொல்கிறாங்க. நான் தான் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன், அம்மா சொல்லணும் அதெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் தூங்குங்க சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்கணும்னு சொல்லுவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நான் லவ் பண்ணுறேன் சொன்னேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ ஏன் இந்த லவ் டு சொல்ல அப்படி கேட்குறாங்க. அது அம்மாட்ட சொன்னேன், அம்மா சொன்னாங்க உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிச்சிங்கன்னா நீ அவங்கள வெயிட் பண்ண சொன்னாங்க சொல்கிறாங்க. நீ அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லிட்டியா. சொல்லுனே சொல்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு டெய்லி பேசுகிறீங்க அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு ஒன்று கூட விட மாட்டேனே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி நல்ல விட வந்துட்டு நம்ம வேறு எதுவும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. உனக்குன்னு பாசம் வச்சுக்க மாட்டியா ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு என்ன பாசம் என்ன இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்லவே தெரியல, எப்போ நீ இப்படி வளர்ந்தன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே ஜிமின் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் நிறைய இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஃபீலிங்ஸ் அது என்ன ஃபீலிங்ஸ் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு ஃபீலிங்ஸ்னு உனக்கு என்னென்ன தெரியாதா சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு தெரிஞ்சிங்க நான் என்ன கேட்டேன் ஃபீலிங்ஸ்ன்னு தானே கேட்டேன் சொல்கிறாங்க. ஃபீலிங்ஸ் மீன் சொல்கிறாங்க. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. என் அம்மா தான் பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே உனக்கு கொஞ்சம் போல இருக்குது அப்படி ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. கோவமாக சொல்லிட்டு இருக்காரு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இங்கே பார் ஜிமின் அப்படி கேட்குற சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு இந்த வேர்ல்டுலேயே சரி உன் ஃபேமிலியோட அப்பா அம்மாவை தவிர வேறு யார் பிடிக்கும் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு யோனிச்சிட்டு பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் சரி ஓகே தப்பு இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க என்ன பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு என் அப்பா அம்மா அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் விளையாடிட்டு இருக்காங்க. வெக்கேஷன் டைமில் தான் எப்போயாவது போவோம் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். அதை தாண்டி என்னுடைய ப்ரொஃபஸர் எனக்கும் பிடிக்கும் சொல்லிட்டாங்க. ப்ரொஃபஸர் ஆதியார் சொல்கிறாங்க. அவர் பேர் மின்னி ரொம்ப நல்லவர் சரியா ரொம்ப கேரிங்காக இருப்பார். மற்றவங்களுக்கும் அவர் கோல்டாக இருப்பார். என்கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுக்கப்புறம் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் மேம் இருக்காங்க அவங்களும் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. அவங்க பேர் வயன். அவங்களும் ப்ரொஃபஸரையும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த மேடம் வந்துட்டு ரொம்ப அழகாக பேசுவாங்க, ரொம்ப கைண்டாக நடந்துப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சார் ஓகே
அவங்களாம் பிடிக்கிறதாவே இருக்கட்டும். சரி ஓகே என்ன ஆயிரம் உனக்கு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஃபேன்ஸி அப்பா சொன்னார் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்பா சொன்னார் சரி ஓகே அப்பா சொன்னதாக இருக்கட்டும். உனக்கு என் ஃபீலிங்ஸை சொல்கிறாங்க. அதான் நான் அப்பவே சொல்கிறேனே ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உங்கள் பாஸ் ஜேகே எப்படி இருக்கிறாங்க க்ளோஸா ஜிம் பார்க்க என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பேச கப் பண்ணுறாங்க. இப்போ நான் டச் பண்ணுறேன். இப்போ உனக்கு எப்படி இருக்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் ஜேக்கோட ஐஸை பார்க்குறப்போ ஒரு ஹார்ட் பீட் அவ்வளோ ரெஸ்டப் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பயத்தில் ஹார்ட் பீட் ரெஸ்டப் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோ எனக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூ சொல்கிறாங்க. என்ன ஹெல்த் இஷ்யூவா ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன்னுக்கு அங்கே பாருங்க என் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரெஸ்டப் ஆகிட்டு இருக்கு. பயமாக இருக்குது. நான் அம்மாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே எக்ஸாம் டைமில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி இருக்கும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நர்வஸாக இருக்குன்னு அர்த்தம் சரியாக சொல்கிறாங்க. நர்வஸாக இருக்க பயப்படுறேன்னு அர்த்தம் சரியாக சொல்கிறாங்க. அதான் நீங்கள் டச் பண்ண பயந்துட்டு தயவுசு கையெடுக்கிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. கடவுள்னு எந்த மாதிரி கனவோட வந்தேன் எனக்கு ஏன் இப்படி இருக்கான். நானே ஒரு காலத்தில் அந்த 3 months பிஃபோர் வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லடா. நான் பாட்டுக்கு நான் உடைய வேலை இருந்தேன். எப்போ ஃபோட்டோ எனக்கு கொடுத்தாங்களோ எப்போ உன்னை பார்த்துணும் அப்போ நான் ஒரு மாதிரி பைத்தியக்காரன் மாறிட்டேன். ஆனால் இப்போ நான் ஏன் அந்த மாதிரி மாறணும்னு இருக்கேன். ஃபோட்டோ நான் ஏன் பார்த்துட்டு இருக்கேன் ஜேகே நினைக்கிறாங்க. அப்புறம் ஜிமின் தான் எனக்கு எதுவும் ஆயிடுமா சொல்லிட்டாங்க. உனக்கு எதுவும் சரி எனக்கு எதுவும் ஆகும் சொல்லிட்டாங்க. ஏன் உங்களுக்கு அப்படி ஹார்ட் பீட் ரைஸை பார்க்குது. ஜிம் போய் டக்குன்னு ஒரு ஹேண்ட் ஜேக்கோட செஸ்ட்டில் வச்சுறாங்க. ஜேக்கு அவ்வளோதான் அந்த ஜிம்மில் டச்சஸ் பட்டதும் அவர் என்ன சொல்ல தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அந்த குட்டி ஹேண்ட் அவருக்கு அவர் ஹார்ட் பீட்டில் வச்சுட்டு அவர் ஹார்ட் பீட் வச்சுட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரைஸ்ட்டை பார்க்கலையே நல்லதாக இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஆகும்போது சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தா ஜேக்கே கொஞ்சமாக ஹார்ட் பீட் ரைஸ்ட்டை பார்க்குது. அவருக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட அவருக்கு வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ உங்களுக்கு எதுவுமே ஆகுதுங்க ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேக்கே பார்க்குறது எனக்கு ஒன்றும் ஆகலை சரியா எனக்கு ஃபீலிங்ஸ் தான் அப்படி இருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கு வர ஃபீலிங்ஸ் ஓகேவா ஒரு பர்சன் நமக்கு நீ சொல்கிற ஸ்ட்ரேஞ்சர் இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சராகவே இருக்கோம் ஓகேவா. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் அப்படி தொட்டாக்க எல்லாருக்கும் அந்த ஹார்ட் பீட் ரைஸ்ட்டை பார்த்து ஓகேவா. எல்லா ஸ்ட்ரேஞ்சர் தொட்டாலும் ஹார்ட் பீட் ரைஸ்ட்டை பார்க்காது. இந்த மாதிரிலாம் சரியாக சொல்கிறாங்க. என்னோட ஃபேன்சி அதனால் மட்டும்தான் உனக்கு அப்படி இருக்க சரியாக சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க. அம்மா எல்லாம் சொல்ல பேர் சொல்கிறாங்க. உனக்கு எல்லாமே அம்மா சொல்லி தரணுமா சொல்கிறாங்க. ஆமாம் பின்ன அம்மா சொல்லி தரணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு எல்லாமே அம்மா சொல்லி தர மாட்டாங்க ஓகேவா. அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க. என் அம்மா எது கேட்டாலும் சொல்லி தருவாங்க தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சில விஷயங்கள் அம்மா சொல்லி தர மாட்டாங்க புரியுதா. ஜேகே சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா ஜிம்மில் ஹாப்பி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு எனக்கு ஜேகே ஹேண்ட் எடுத்துறாரு அதனால தான் ஜிம் பார்க்க இதுக்கப்புறம் டச் பண்ணாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏன் ஜேகே கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் வீல் வந்து நினச்சிட்டு அவ்வளோ ஸ்பீடாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இப்போ பாருங்க காம் ஆகிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே என்ன க்ளோஸாக வராங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வராங்க. அப்போ அவர் ஜிம் கூட ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ண வச்சுக்கிறாங்க. ப்ராமிஸாக நீ இவ்வளோ சண்டாக இருந்தா நான் என்னடா பண்ணுவேன் ஜேகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. உனக்கு நீ இவ்வளோ சண்டாக இருந்தால் நான் உனக்கு எப்போ தானே சொல்லி கொடுத்து நான் கூட எப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த 3 months நான் என் ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்கேன். நான் லவ் பண்ணுறேன் சரி என்னோட ஒய்ஃபை நினச்சிட்டு இருக்கேன் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ காலில் ஒவ்வொரு டேவும் நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் டெய்லி பார்த்துட்டு தூங்கிங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. டெய்லி பார்த்து தூங்குவீங்களா நான் தூங்கிட்டு சொல்கிறாங்க. ஒரு நாள் கூட என்ன அப்படி ரசிச்சு பார்த்தது ஜேகே நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை டெய்லி வீடியோ கால் பார்ப்பனா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ வேறு மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. என்ன மாதிரி இருக்கும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் ஃபோனை பார்த்தோம்னா கண்ணு வலிக்குமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஃபோன் வழியாக பார்த்துருப்பீங்களா. நீங்கள் நான் ஃபோனில் பார்க்க மாட்டேன் லேப்டாப்பில் பார்த்துருப்பேன். சரி ஓகே லேப்டாப்பில் என்ன பார்க்குறீங்களா. அப்போ வந்து உங்கள் கண்ணு வலிக்குமா என்னை பார்த்துட்டே இருந்தாரா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் என் கண்ணுங்க வலிக்க சொல்கிறாங்க. இங்கே ஆஜிம் போட்டு கண்ணில் கை வைக்கிறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்ல தெரியல. ஜேகே பார்க்குறாங்க. அங்கே வலிக்க சொல்கிறாங்க. நான் அப்படியே பிடிச்சி விடுவா சரி ஜிம் தான் வந்துட்டு ஐஸ் ஒரு ரப்படி வராங்க. ஒரு மசாஜ் பண்ணி ஐஸ் ஒரு மாதிரி ரப்படி வராங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஒரு குட்டி ஹேண்ட் வச்சு பண்ணுறது மாதிரி இப்போ ஓகேவா அப்படி வலிக்குதா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே டக்குன்னு ஜிம்மில் எடுத்து டைட்டாக ஹேக் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி எடுத்து கத்தாலும் போகிறாங்க. ஆனால் என்னோட அப்படி கற்று தோண மாட்டேங்குது. அப்படி அமைதியாக இந்த பக்கம் ஜேகே ஜிம்மில் டைட்டாக ஹேக் பண்ணிடுறாரு. அவர் பாடியில் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கொஞ்சம் அமைதியாக சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி வச்சிருக்காரு. அவர் கேரிங் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படினாக்க பேசும்போது டெய்லியுமே கேர் பண்ணியிருப்பாரு. நீங்கள் இப்படி சாப்பிடுங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஜின்னு என்ன சொல்லி கொடுப்பாரு. சம்டைம் ஜின்னு சொல்லலாம் கூட ஜிம்னே சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஃபேஸ் அப்படி ஜிம்மில் எப்படினாக்கா அவங்க உட்காந்துருப்பாங்க பேரில் அந்த பொசிஷன் ஹக் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜேகே அவர் ஃபேஸை ஜிம்மில் நெக்கில் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அந்த பக்கம் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு ஃபேஸ் அவர் ஐஸில் அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. ஒரு மாதிரி ஹெட்டை சாய்க்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே அப்படியே ஜிம் நெக்கலாம் லைட்
அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன பண்ணுறீங்க விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லலை. அப்படி ஒரு ஃபேஸ் வச்சு ரப் பண்ணிட்டே இருக்கார். எதுவுமே பண்ணலை. அப்படி சும்மா ரப் பண்ணிட்டே இருக்காரு. ஜிம்முக்கு அது மாதிரி ஆகிடுது. ஜிம் இப்போ ஜேகே போட்டு டைட்டாக பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் சொல்லி பண்ணாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அதான் என்ன மாதிரி இருக்க சொல்லு ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு சொல்ல தெரியல சரியா, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் வேண்டாம் ஜேகே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியல, எனக்கு இது மாதிரி இந்த தேட்டர் இதுக்கு முன்னாடி வேண்டாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் எனக்கு தான் ரப் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த பக்கம் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி அப்படியே ரைட் சைடு நெக்கில் ரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஜேகே விட முடியும். ஜிம்மில் ஜேகே நெக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் அவங்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஜேகே போகிறீங்க ஏன் சொல்கிறாங்க. எனக்கு மாதிரி விட்டுங்க விட்டுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே விட தேவையில்லை. ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நெக்கிட்டலாம் ஒரு லிப்ஸ் நோ சொல்லி ஒரு மாதிரி ஒரு ரப் பண்ணது வரசிட்டே இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்த டச்சஸ் வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் ஒரு பர்சன் டச் பண்ணுறது. அதை நம்ம ஜேகே தான் ஒரு ஃபேன்ஸி தான். அவர் ரப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு விடுங்க ஜம்முக்கு விடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் எதுவுமே பண்ணலையே சொல்கிறாங்க. நீங்கள் விட்டுங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் எதுவும் பண்ணல ஜேகே சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபேஸில் ரப் பண்ணுறது பண்ண இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. ப்ளீஸ் அவங்களுக்கு நீங்கள் விடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே விட்டுறாங்க. ஆனால் ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிடுச்சு. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே சொல்லிட்டு ப்ளீஸ் அப்படி ஜிம் தான் ஜேகே ஹக் பண்ணிட்டு எனக்கு சரி பண்ணாங்க. எனக்கு அது இன்னும் வேலை சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. எனக்கு எதுவும் மாதிரி பண்ணுது ப்ளீஸ் எனக்கு சரி பண்ணிவிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு என்னமோ பண்ண சொல்ல தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணு டேஸாக வந்து செக் பண்ணுங்க. எது கலர் சொல்கிறாங்க. எனக்கு தெரியலையே அப்படி பண்ணீங்க, எனக்கு அழுக்கு போகிற ஜிம்மில் அழுதுட்டு இருக்காங்க. அம்மாட்ட சொல்லப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்ன ஜெக் கேட்குறாங்க. அம்மாட்ட சொல்லப்பா அப்படி பண்ணிட்டீங்க என்னமோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி டக்குன்னு ஜிம்மில் போய் பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் போய் லைட் ஆகுறாங்க. பார்க்க குட்டி பேச செம்மாளாக இருக்காரு. ஜெக்கி அப்படி பின் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதா சொல்கிறாங்க. சரி பண்ணுமா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அமைதியாக இருக்கா எதுவும் பண்ணாமல் கத்தாமல் இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கத்தாமல் இருந்தால் நான் சரி பண்ணுறேன் சார் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டா ரொம்ப சாஃப்டாக டென்டர் ஜிம்மில் போகிற கிஸ் தான். ஜிம்மில் அந்த கிஸ் அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் என்ன சொல்ல எப்படிலாம் ஃபீல் பண்ண அந்த ஃபீலிங்ஸ் கூட புரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஃபோர்கெட்டு 2 ஐஸும் அப்படியே நோஸை வச்சு ரப் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம்மில் சீக்ஸ் 2 சீக்ஸ் அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜஸ்ட் பெக் தான் பண்ணிருக்காரு. கிஸ் பண்ணாமல் பெக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அந்த லிப்பு டச் பண்ணதும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிம் டக்குனு ஐஸ் பண்ணுறாங்க. ஓகே என்ன பண்ணுறீங்க என் லிப்பில் எதுக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் ஜிம்மில் ஒரு ஜெக்கோட ஐஸை பார்க்க வைக்கிறாங்க. ஜிம்மில் ஜெக்கோட ஐஸை பார்த்து கூட பேசவே இல்லை. அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இப்போ ஜெக்கி போய்ட்டு ஜிம்மில் லோவர் லிப்பில் லைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறது தெரியல, அமைதியாகவே இருக்கார், பேசவே இல்லை. இப்போ நம்ம ஜெக்கி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரமாக ஜிம்மில் அப்படி இருக்காங்க. இப்போ ஜெக்கி லைட்டாக ஜிம் பைட் பண்ணவும் ஜிம் டக்குன்னு ஆல்ரெடி சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜெக்கி அப்படி டங்க் வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு அது எப்படிலாம் சொல்ல தெரியல. அப்படி ஜெக்கியே பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கி அவர் வந்து பேசவும் விடலை. அப்படி லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவர் ஹேண்ட் வந்து பின் பண்ணியிருப்பார். ஹேண்ட் எடுத்துட்டு அவர்கிட்ட ஜிம்மில் ஒரு பாடியில் கையை ரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மினுக்கு அவர் என்ன பண்ண தெரியாமல் 2 பேர்ட்டோட கார் வந்து பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் போயிருக்கணும். அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே ஜெக்கி வந்துட்டு பேசிட்டு போயிருப்பாங்க. அவங்க படுத்துறாங்க. அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவங்க படுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க போட்டு எம்பர்ஸாக ஃபீல் பண்ணுவார். அவர் சர்ப்ரைஸாக பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா எம்பர்ஸாக ஃபீல் பண்ணுவார்னு நினச்சிட்டு அவங்க டோர் வந்து நார்மல் ஓப்பனில் வச்சுட்டு அவங்க போய் தூங்கியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஜெக்கியை பார்த்தாக்க ஜெக்கி தான் ஜிம் தான்டா ஏர்லி மார்னிங் 3 o'clock இருக்கும். அவ்வளோ அழுதுட்டு உட்காந்துருக்காரு பெட்டில். அவர் ரொம்ப அழகு வருது. அந்த பக்கம் ஜெக்கி பார்த்தா அவர் எப்படின்னாக்கா அந்த பெட்டில் சாஞ்சி உட்காந்துருக்காங்க. செம ஸ்வெட்டிங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இன்னும் அப்படி சொல்கிறாங்க. கிட்ட வா கூப்பிட்றாங்க. வர மாட்டேன் போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கிட்ட வா சரணம் கிட்ட வா சொல்கிறாங்க. நான் வர மாட்டேன் என்ன பண்ண எதோ சரி பண்ணுறதுன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன பண்ணா ஜெக்கி கேட்குறாங்க. நீ எதை பண்ணிட்டேன் என்ன ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. நீ எதை பண்ணிட்டு போ என்னமோ பண்ணியிருக்க நான் அம்மாட்ட இது எப்படின்னு சொல்கிறது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மாட்ட சொல்ல புரிய சொல்கிறாங்க. நம்மளோட சொல்லுவா ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுவா சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க. இங்கே இவ்வளோ சொல்ல வராங்க. இப்போ ஜெக்கி ஜிம் எடுத்து அப்படியே ஜஸ்ட் படுக்க வச்சுக்கிறாங்க. சொல்லக்கூடாது கேட்க சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது ஜெக்கி சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க 1 செகண்ட் ரிசிட்டு இப்போ ஜெக்கி ஒரு வீடியோ ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்ததும் ஜிம்மின் அவ்வளோதான் ப்ளீஸ் ஆகிறாங்க. இதை சொல்கிறாங்க. இதான் மேரேஜுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு போய் தான் நடக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. அச்சோ ஜிம் தான் அப்படியே ஜெக்கியோட ஜஸ்ட் ஹைட் பண்ணிக்கிற பேசி இந்த காட்டாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு உன்னோட அம்மாட்ட போய் சொன்ன ஜிக்கே நம்ம அவங்க தப்பாக நினைப்பாங்க சொல்கிறாங்க. என்ன ஏன் சொல்கிறாங்க. இது போய் சொன்ன ஜிக்கே அவங்க எம்பர்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. சரியா உங்கள்கிட்ட பேசுக்க உங்களுக்கு மாறி போய் எப்படி போய் சொல்லுவா சொல்கிறாங்க.
பர்சனல் எதாவது சொல்லக்கூடாது சரியா, பர்சனல் நம்ம பர்சனல் வைக்க உன்னோட லைஃப் எப்படி போய் உங்க அம்மா ஷேர் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அம்மா தான் சொல்லுவாங்க எதாவது ஐயோ உங்க பாரு உங்க அம்மா இன்னசென்ட்டாக வளர்த்துருக்காங்க ஓகேவா, அப்படிலாம் இருக்கக்கூடாது புரியுதா சரி ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் போய் மேரேஜ் பண்ணிக்கிறது இதுக்காக நான் ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க பாரு அப்படி இல்லை ஓகேவா ஜெகி சொல்கிறாங்க. பின்ன அதுக்காக மேரேஜ் பண்ணிட்டீங்க இல்லை வேறு எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, இப்போ தான் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போ மேரேஜ் கேன்சல் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, அப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் என்ன பேசுகிறாங்க பாரு, நான் வந்து டாக்டரில் வரவே இல்லை சரியா, நான் வந்து பார்க்க தான் வந்து சர்ப்ரைஸ் தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணான்னு சொல்லிட்டு என்னை பார்த்துட்டு ஹக் பண்ணி ஜங்குக்கு அப்படின்னு கூப்பிட்டுருந்தாலோ இல்லை மிஸ்ன்னு சொல்லி தானே வச்சுக்கேன், ஒரு லவ் சொல்லியிருந்தா கூட நான் அப்படியே அந்த ஹாப்பினஸில் போயிருப்பேன் தெரியுமா. ஆனால் நான் இந்த அளவுக்கு பண்ண வச்சது ரீசன் நீ தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் என்ன இப்படி பண்ண வச்சது நீ தான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. நீ இவ்வளோ சொல்கிறத என்ன பண்ண முடியும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கே சொல்கிறாங்க அந்த பிஃபோர் மேரேஜ் ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டேன். ஜெகி சொல்கிறாங்க ரிஹர்சலா ஜிம் சொல்கிறாங்க. இது என்ன ரிஹர்சலா ஜிம் கேட்குறாங்க. லைஃப் ரிஹர்சல் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க லைஃப் ரிஹர்சல் சரியா. ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சீனி பேட் பாய் பவர்ட் காய் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க பவர்ட்டா நான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ ஒரு ஜென்டில்மேன் சொன்னார், நான் ஃபோட்டோவில் பார்த்தா ஜென்டில்மேன் நினச்சேன் தெரியுமா, நீ இவ்வளோ பவர்ட்டாக இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் சரி இருந்துட்டு போகிறேன் அவங்ககிட்ட தானே. ஜெகி சொல்கிறாங்க எனக்கு 28 இயர்ஸ் ஆகுது சரியா, அந்த இத்தனை வருஷத்துல எனக்கு யாருமே ஒரு பவர்ட்னு சொன்னதில்லை சரியா, நான் அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு பர்சன் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க உங்ககிட்ட மட்டும் தான் சரி, என் ஒய்ஃப் தானே கூப்பிட்றேன் பவர்ட் சொல்லிட்டு சரி கேட்குறது ஹாப்பியாக இருக்கேன். ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஏன் எங்களுக்குள் பண்ணீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது அம்மகிட்ட சொல்லவா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குற அம்மகிட்ட சொல்லக்கூடாது எல்லாமே இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்லிட்டு எங்கள் டேஸ் ஜெகிட்ட பேசுகிறக்க ஒரு டைம் கூட என் ஃபோனுக்காக எதிர்பார்த்தே சொல்கிறாங்க. ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க இல்லை ஸ்டார்டிங்கில் எதிர்பார்த்து இல்லை அப்புறம் போக போக நீங்கள் லேட்டாக கால் பண்ணுறப்போ நான் வெயிட் பண்ணுவேன், ஏன் ஜம்க்கு நான் கால் பண்ணல ஏன் டைம் ஆகுதுன்னு நான் அப்புறம் கூப்பிடாம இருக்கான்னு நினச்சிருக்கேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. டெய்லி பேசுவீங்களா அப்படி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்க சரி ஓகே நான் உனக்கு லவ் யூ குட் மார்னிங் மெசேஜ் பண்ணுவேன்னா ஆமாம் அதை பார்க்குறப்ப என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது ஹாப்பியாக ஃபீல் ஆகும் சொல்கிறாங்க. ஹாப்பியாகவும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் நார்மலாக குட் மார்னிங் அனுப்புவாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த ஹார்ட்லாம் போட்ட மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸாக வச்ச மாதிரி அனுப்புவீங்களா அதுன்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க சரி ஓகே அது சொல்கிறாங்க. அது ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு கேட்டீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பேசும்போது அப்படி பேசுவீங்க நல்லா படின்னு சொல்லுவீங்க சமத்தா போகணும் சமத்தா வரணும்னு சொல்லுவீங்க எப்போ மாதிரி கேர்லாம் பண்ணீங்க சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன். அப்புறம் சொல்கிறாங்க நான் எனக்கு தூங்க சொல்லுவீங்க நான் தூங்குவேன், நீங்கள் எப்போ ஃபோனை கட் பண்ணுவீங்கன்னு தெரியாது, எனக்கு தூக்கம் வர சொல்ல நீ தூங்கு நான் கட் பண்ணுற வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன் எனக்கு தூக்கம் வரைக்கும் எப்படி சொல்லுவீங்க நான் தூங்கிடுவேன் ரொம்ப நேரம் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த நாள் நினச்சி பார்த்தாக்க 3 hours 4 hours நீங்கள் காலையில் இருந்திருப்பீங்க சார் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க சரி சொல்லு நான் ஏன் அப்படி இருந்தான். ஜெகி கேட்குறாங்க அது சொல்கிறாங்க பிகாஸ் ஐ லவ் யூ ஜிம். ஜெகி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பிகாஸ் ஐ மேட்லி லவ் யூ ஓகேவா, எனக்கு உண்மையை சொல்லவா எனக்கு உன்னை பார்க்குற முடிய வரைக்கும் யாரையும் பிடிக்காது ஓகேவா. உன் அப்பா எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இன்ட்ரோ ஆனப்போ நான் தான் உன் பாப்பாட்ட பிஸ்னஸ் பார்ட்னர் இன்ட்ரோ ஆனேன். அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க உங்கள் அப்பா என்கிட்ட. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட பேசினேன் கொலாபரேஷன் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் அப்பா வந்துட்டு உங்களோட அப்பா உன்னோட ஃபோட்டோ பற்றி உன்னோட ஃபோட்டோ கேட்டாங்க உன் பையன் எப்படி பார்த்து சொல்லிட்டு எங்கள் அப்பா ஃபோட்டோ காமிச்சாங்க. அப்பா ஷாக் ஆகிட்டாங்க என்ன உனக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பா பார்க்க ரொம்ப எங்கே இருந்தார் என்னோட அப்பாவும் ஆமாம் நாங்கள் வில்லேஜ் சேர்ந்தவங்க சீக்கிரம் ஏரியாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் அம்மா அப்போ எனக்கு அலைன்ஸ் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அப்போ ஃபோட்டோ பார்த்து என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போ தான் என் அம்மா கேட்டாங்க உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இருக்கா சொல்கிறாங்க. கேட்டிருப்பாங்க. அப்போ எங்கள் அப்பாவும் சரி உன்னோட அப்பாவும் சொன்னாங்க இருக்குது இப்போ இல்லை அவன் படிச்சுட்டு இருக்கான் 3 month காலேஜ் முடிச்சிடும் அதுக்கப்புறம் தான் அலைன்ஸ் கொஞ்சம் டேஸ்க்கு ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம சொன்னாங்க என் பையனுக்கு உன் பையன் தர முடியுமா சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க. அப்போ உன்னோட அப்பாவுக்கு எனக்கு கேரக்டர் பிடிச்சிச்சு பிஸ்னஸ் சொல்லிட்டு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தேன். எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதுனால மட்டுமே என் அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அந்த டைம் எனக்கு ப்ராஜெக்ட் வந்துச்சு பிஸ்னஸில் ஃபாரினில் அதனால தான் நான் வந்துட்டு டக்குனு போகிற சுச்சுவேஷன். அப்போ உன்னோட அப்பா உன்னோட ஃபோட்டோவும் ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க. உனக்கு ஓகே அப்படின்னாக்க என் பையன் பேசிப்பாரு ஃபஸ்ட்டு என் பையன் ரொம்ப இன்னசென்ட்டு நீ பேசிப்பாரு உனக்கு பிடிச்சது ஓகேனாக்கா நீ வந்துட்டு ப்ராப்பராக ஒரு 3 month ஆஃப்டர்நூட்னு வரும்ல அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம இதோட கேன்சல் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஆனால் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு ஃபோட்டோ நான் பார்க்குறப்ப எப்படி தோணுச்சுனாக்கா சின்ன பையனாக இருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் தோணுச்சு சின்ன பையன் தான் என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் லவ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கு ஃபஸ்ட் ஏஜ் கேப்பில் ஃபீல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று இதெல்லாம் ஒரு ஏஜ் கேப்லாம் பெரிய விஷயம் இல்லையே சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 6 years 7 years தானே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்துட்டு என் ஃபோட்டோ பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் ஆனிச்சு. அது என்னவோ தெரியல நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்போ ஃபோட்டோ பார்த்து எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி எனக்கு ரூமில் வச்சுக்கிட்டேன். ஜெகி சொல்கிறாங்க
சின்ன நிஜமாக தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் உன்னோட ஃபோன் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நீ ஃபஸ்ட் நான் டெக்ஸ்ட் பண்ணப்போ நீ எல்லாமே ரிப்ளை பண்ணேன். ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன் டே வந்துட்டு நீ வந்துட்டு இருங்க அம்மாட்ட கேட்டு சொல்லிட்டு ஓடி போனேன். எனக்கு அப்போ புரியல. நான் உங்கள்கிட்ட லவ்னு சொல்கிறப்ப நீ ஏன் வந்துட்டு அம்மாட்ட கேட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் என் ஃப்ரெண்டு காயிட்டு சொன்னேன். அவன் சொன்னால் இல்லைடா அவன் சின்ன பையன் இன்னசென்ட்டாக இருக்கணும் அவங்க அப்பா சொல்லிப்பாரு. அதனால வந்துட்டு இப்படி இருக்கலாம் அவரோட எந்த முடிவு எடுக்க தேவை பயப்படலாம் டக்குன்னு லவ் சொல்கிறதுக்கு நீ வெயிட் பண்ணுறா நீ பேசி அவனோட மனசை மாற்று அதுன்னு பேசி அவன் மனசை இடம் புரியும் லவ் புரிய வயசு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரி நானும் ஓகே சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணேன். ஆனால் நீ அதுக்கப்புறம் நிறைய டைம் கேட்பேன் நீ சாப்பிட்டீங்களா தூங்கலாம் சொல்லிட்டு பேச ரொம்ப அழகாக இருக்கும். உனக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ கால் கூப்பிட்டேன். அப்போ நீ வீடியோ கால் வரதுக்கு அப்படியே யோசிச்சேன். ஆனால் அப்படி வந்தேன் எப்படி நேச்சுரலாக அப்படியே வந்தேன். ரொம்ப அழகாக இருந்த பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபோட்டோவில் பார்க்குறது வீடியோ கால் பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தேன். அப்போ எப்படி நீ க்யூட்டாக பேசுறது நீட்ட ஹோம்ஒர்க் பண்ணுற காமிச்சல பாருங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு இன்னசென்ட்டாக பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங் இன்னசென்ட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் போக போக நான் வந்துட்டு வேறு மாதிரி பேச ஆசைப்பட்டேன். எனக்குள்ள ஒரு ஆசைகளை வர ஆரம்பிச்சு என் ஒய்ஃபு எனக்கு ஃபியான்சி சொல்லிட்டு அந்த ஆசைகள் வந்துச்சு. அதை பேசணும்னு நான் ட்ரை பண்ணப்போ நீ எனக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. நான் ஒரு ஒன்று பேச வருவேன் நீ வேறு ஒரு டாபிக் பேசுவேன். என் அம்மா இதை பண்ணாங்க என் அப்பா இதை பண்ணாரு நான் காலேஜில் எப்படி பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனேன்னு சொல்லுவேன். அது கேட்குறப்ப எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்ட மட்டும் போன்னு தோணுச்சா அதனால் நீ என்ன பேசுனா என்ன அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் பாட்டுக்கு பேசுறது நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை ஓகே நீ பேசலாம் லிசன் பண்ணி தான் இதை என்னன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் கூட எனக்கு உங்ககிட்ட வேறு பேசணும்னு ஆசை. ஆனால் நீ எனக்கு ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு எதாவது பேசிட்டுப்பா சரி ஓகே உனக்கு நீ அப்படி தான் வளர்ந்துருக்க நீ சந்தாப்பு பையன் இருக்க தப்பில்லை சொல்லிட்டு நானும் உனக்கு எவ்வளோ சொல்லி பெரிய ட்ரை பண்ணேன். அந்த லவ் வேலை பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு லவ் சொன்னதுக்கப்புறம் கூட நீ வந்துட்டு அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லை. சரி ஓகே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்போ தான் லவ் சொல்லுவேன் இன்னும் சர்ப்ரைஸாக சொல்லுவேன்னு கூட நினச்சேன். இப்போ கூட பாரு நாளைக்கு தான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நைட்டே வந்திருக்கேன் ரீசன் ஒன்று பார்க்கணும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அவனை பார்க்கறதுக்காக ரொம்ப இயர்லியாகவே ஒர்க்லாம் முடிச்சுட்டு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க சின்ன பார்க்குறாங்க எதுக்கு சொல்கிறாங்க என் ஃபேன்ஸை பார்க்கணும் ரொம்ப ஆசை. சரியா ஃபோனில் பேசி வீடியோ கால் பேசினாலும் கூட நேரில் பார்க்கணும் அவ்வளோ ஆசை. நீ கேட்டது ஏன் சின்ன டிஷர்ட் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒரு கோட் ஷூட்டில் போட்டு வந்தா உனக்கு ஒரு ஃபேன்சி ஹஸ்பண்ட் போட்டு செய்வோ அப்படி தெரியுமோ இல்லை நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா என் ஃப்ரெண்டு சொன்ன அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த ஆசையில் வந்தேன். நீ பார்த்து ஹக் பண்ணிப்பேன் உன் ஏஜுக்கு கூட இருக்க மாதிரி இருக்கும் நீ வந்துட்டு என் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். சரியா நான் எனக்கு இப்படி பிடிக்காது போட்டுருக்கு நான் எப்படி போட்டு வந்தேன். ஆனால் நீ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறவங்களாம் அந்த ட்ரெஸ் அழகாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் அதே நீ எப்போ சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க அதே நீ எப்போ சொல்கிறாங்க அம்மாட்ட கேட்காம எப்படி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எல்லாம் கழிச்சுக்கிறாங்க. இதுக்கு தான் அப்படி ஒன்று பனிஷ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்குறல அம்மாட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பனிஷ் பண்ணேன். ஜெக்கி சொல்கிறாங்க சின்ன இருக்காங்க இப்போ மட்டும் பனிஷ் பண்ணாமல் இருந்தால் இப்படி ஏமாப்படுத்திருப்பியா ஜெக்கி கேட்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன பேசுறீங்க ஜிம்மு சொல்கிறாங்க சொல்லிருப்பியா அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தேனாக்கா இந்நேரம் என் இப்படி கம்ஃபர்டபுளாக படுத்திருப்பியா ஜெக்கி கேட்குறாங்க. அது எப்படி சொல்கிறேன் ஹக் பண்ணவே விட மாட்டேன்னு சொல்கிறேன் ஹக்குன்னு கேட்குறேன் அஜிஜோ அம்மாட்ட கேட்கணும்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ கோவம் வரும் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ கோவமாக இருக்கீங்களா சொல்கிறாங்க தான் இருந்தேன் ஓகே இப்போ கோவம் ஜெக்கி சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க என்னோட ஒய்ஃப் வச்சு எப்படி கோவப்பட முடியும் சொல்கிறாங்க. அதான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் மேட்ச் பண்ணுவாங்க என்ன பேசுகிறேன் சரியா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஏதாவது ஒரு விஷயம் ஓகேவா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க செகண்ட் எனக்கு ஒரு பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு மாதிரி எதிர்பார்த்து வந்தேன் நீ வேறு மாதிரி இருந்தோம் என்கிட்ட வேறு மாதிரி பேசினேன் எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ண தெரியலடாமா அதை அப்படி எடுத்துட்டேன் ஓகேவா மற்றபடி ஹார்ட் பண்ண நினைக்க விட சரியாக சொல்கிறாங்க. பின்ன வலிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாப் பண்ணவே இல்லை ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க என்ன பண்ணிட்டுவோம் என் ஒய்ஃப் அவ்வளோ அழகாக இருக்கும் ட்ரக் மாதிரி இருக்கான் சொல்கிறாங்க. ட்ரக்கா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பேட் ஹாப்பில் ஓகேவா ஆனால் எனக்கு ஒன்று பார்த்தோம் அப்படி என்ன சொல்ல தெரியல சரியா ஜஸ்ட்டு கிஸ் பண்ணேன் நீ வேறு சரி ஓகே நான் தான் கிஸ் பண்ணேன் நீ எப்படி பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க என்ன சரி பண்ணுங்க நீ ஏன் சொல்ல சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா சொல்கிறேன் சரி என்ன ஆச்சு சொல்ல ஜெக்கி கேட்குறாங்க ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல அப்படி அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஜெக்கி கொடுக்கணும்னு பார்த்துருக்காங்க. இப்போ ஜெக்கி அப்படி ஏன் கொடுக்குறாங்க சொல்லி காதல் சொல்கிறாங்க ஜிம் கூட சொல்லிடுறாங்க. இப்போ ஜெக்கி அப்படி ஜிம் இப்படி கிஸ் பண்ணுறாங்க அதான் அப்படி பண்ணேன் சரி பண்ணேன் ஜெக்கி சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படி பண்ணீங்க அதான் அப்படி அனுப்பிச்சு இப்படி மறுபடியும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் நான் தான் சரி பண்ணணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப மோசம் இந்த இருக்கிற லைஃப்பில் தான் கேள்விப்பட்டது இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதெல்லாம் ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறம் தெரிய வரும் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாட்டமாக இருக்காங்க அப்புறம் ஆஃப்டர் மேட்ச்சுக்கு தெரிய வரும் ஓகேவா நல்லது இப்போ சொல்லி கொடுத்தாங்க ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க இருந்தாலும் இருந்தாலும் சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க இது சொல்லக்கூடாது ஓகேவா நமக்கு வீடியோ போட்டு காமிச்சேன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க தான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பேர் சொல்கிறாங்க யாரும் ஷேர் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யார்ட்டையும் சொல்கிறாங்க யார்ட்டையுமே சொல்லக்கூடாது ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒன் செகண்ட் எது சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க அதை ஜெக்கி அவர் ட்ரெஸ் ரொம்ப பண்ணி போட்டுருப்பாரு அந்த ட்ரெஸ் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அது எனக்கு ஹேண்ட் பாக்கெட்டில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க எடுத்து கொடுக்குறாங்க. கட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்துக்க அவ்வளோ அழகாக ஒரு ப்ரீஷியஸாக நெக்லஸ் தான் ஜிம் பார்க்குறாங்க வா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அழகாக இருக்கா அது ரொம்ப அழகாக இருக்கே ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இது எனக்கு என் ஒய்ஃப் கொடுக்கணும்னு தோணுச்சு ஓகே ஒன்று பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக கொடுக்கணும் பிஃபோர் மேரேஜுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஓகேவா ரொம்ப அழகாக அவன்கிட்ட லெவல் சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இது போட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் சரி நம்ம தாட்டில் வரவே இல்லை சொல்கிறாங்க.
நிச்சயமா ஒரு கிஸ் பண்ணணும் ஐடியா வந்துச்சு. ஓகே கிஸ் பண்ணணும் கண்டிப்பாக பிஃபோர் மேட்ச் கிஸ் எடுக்கணும் தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் கிஸ் பிஃபோர் மேட்ச் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தான் வந்தேன். சரியா அங்கே கிஸ் இல்லை மொத்தமே கிடச்சிச்சு. ஜெயிக்க சொல்கிறாங்க, ஜெயிக்க அடிக்கிறாங்க, போங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பண்ணல, சரி என்ன பண்ணாச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதானே. ஜெயிக்க சொல்கிறாங்க, அதை மேரேஜ் ஆக சொல்கிறாங்க, பண்ணிக்கலாம் 4 days தானே, ஏன் 4 days வெயிட் பண்ண முடியாது. அஜய் கேட்குறாங்க, நான் அப்படி சொல்லலாம் பிஃபோர் மேட்ச் இப்படி பண்ணிட்டுமே பாப்பா வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க சிரிப்பு தான் வருது, என்ன சொன்னால் சொல்கிறாங்க பிஃபோர் மேட்ச் இப்படி ஆயிடுச்சு பாப்பா வந்துருமா சொல்கிறோம். 4 நாள் வருது பாப்பா. ஜெயிக்க சொல்கிறாங்க, வேற சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க, இப்போ ஜெயிக்க ஜிம்மு பார்க்குறாங்க. ஜூன் ஹார்ட் பண்ண கூட மனசு வராதா. அப்போ ஜெயிக்க ஜிம்மு சிக்ஸ் ஸ்ட்ராங்காக கெஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு செல்லம்னு சொல்கிறாங்க, பேபிலாம் போகிறா சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க லேட்டாக வரும் ஓகே சொல்கிறாங்க, லேட்டாக வரும் ஓகே ஒன்றும் வரக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் கூட பயந்துட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க பாரு ஒன்றும் இல்லை ஓகே கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் பார்க்க வரும் சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும் சரி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை அது எங்கள் சொந்தத்தில் ஒரு அக்கா இருக்காங்க சரி சொல்கிறாங்க. அவங்க மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 weeks தான் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து பாப்பா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்தாங்க வீட்டுக்கும் சொல்கிறாங்க. செக் பார்க்குறாங்க, அவங்க லவ் பண்ணாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க அதை பெருமை பெருக்க கூட திட்டிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க வந்து வேறு யாரும் பார்த்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க மேரேஜுக்கான அக்கௌண்ட்டையும் கூட மேரேஜ் சொல்லிட்டு அப்படியே முடிச்சாங்க. சண்டை போட்டு மேரேஜ் நடந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க ப்ரெண்ட் ஆகிருப்பாங்க அதனால் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி அப்போ பிஃபோர் மேரேஜ் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம ஒன்று பண்ணிட்டோமே சொல்கிறாங்க. செக் பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப டேஸாக ரிலேஷன்ஷிப் வந்திருப்பாங்க ஓகேவா அதனால தான் ஜெயிக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறா. அப்போ எனக்கு பாப்பா இது வந்துடாது இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க, பாப்பா வரதப்பே வந்தால் என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க தெரியுமா, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹார்ட் ஆயிடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன தப்போட பண்ணதே இல்லையே ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க, சரி ஓகே நான் தானே ஜெயிக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு பயமே உங்கள் அப்பா அம்மா நினச்சி ஜிம் கேட்குறாங்க. எதுக்கு பயம் ஜெயிக்க கேட்குறாங்க. நீங்கள் பண்ணிட்டு தெரிஞ்சால் சொல்கிறாங்க. யார் சொல்லுவாங்க அது கேட்குறாங்க. நான் சொல்கிறாங்க. ஜெயிக்க நீங்கள் சொல்லி பாப்பான்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, எப்படி செல்வா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜெயிக்க சொல்கிறாங்க. நான் அப்படி எப்படி சொல்லுவேன் சொல்கிறாங்க. சொல்லவும் கூட சரியா சொல்கிறாங்க. சொல்கிற விஷயமா கேட்குறாங்க. சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி சொல்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க, காட்டி போட்டு விட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஏன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஏன் எனக்கு பிடிக்கல உனக்கு சொல்கிறாங்க. பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, போட்டுக்கிட்டா நாளைக்கு அம்மா வந்துடும் ஊர்லேருந்து கேட்பாங்கல்ல ஏதுன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அது இப்போ மாதிரி 2 பேர் சொல்லிட்டு ஜெயிக்க வந்தாங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களான்னு சொல்கிறாங்க. போட்டுக்கோ சரியா சொல்கிறாங்க. ஜெயிக்க வந்தாங்க கிஃப்ட் கொடுத்தாங்க மட்டும் சரியா வேறு எதுவும் சொல்லாத சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாட்ட கேட்டுட்டு போட்டுக்கவா சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க, இங்கே பாரு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு அம்மா அப்பா ஃப்ரெண்டு வெல்விஷரு சரியா எல்லாம் நான் மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, உனக்கு அப்பா அம்மா இருப்பாங்க ஜிம்மிலன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு எல்லாமே நான் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தப்பா அஜய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஒரு மூவியில் பார்த்துட்டு நினச்சி பார்க்குறாங்க. அவங்க கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருப்பாங்க உனக்கு எல்லாமே நானாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து பொண்ணு கிட்ட சொல்லிட்டு பீச் ட்ராமா மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அந்த மூவியில் இருக்க மாதிரி இருக்குது, என்ன லொக்கேஷன் மட்டும் வேறு ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி நானே ஒன்று ஒரு மூவிக்கு போனோமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அந்த மூவியில் அப்புறம் அந்த ஹீரோ சொல்லுவார், ஹீரோயின் கிட்ட பீச்சில் சொல்கிறாங்க. என்ன சொல்லுவார் கேட்குறாங்க. உனக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்டு வெல்விஷர் நான் தான் சொன்னாங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அதே நீங்கள் சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அப்போ எப்படி நினச்சி சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப எப்படின்னாக்கா சூப்பரில் சொல்கிறாங்க. சூப்பரா ஆமாம் அந்த ஹீரோ வந்து ரொம்ப சூப்பர் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பின்ன ஒரு பொண்ணுக்கிட்ட உனக்கு எல்லாமே நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொன்னால் ஓகே அப்போ நாங்கள் சொன்னால் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னால் அது சொல்கிறாங்க. அது ஜிம்மில் அமைதிருக்காங்க. சார் இது பார்த்து ரியல் லைஃப் எனக்கு தான் மூவி எடுப்பாங்க சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ரியல் லைஃப் தான் மூவி எடுப்பாங்க சரியா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சினிமாட்டிக்காக எடுப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சரியா சொல்கிறாங்க. நிஜத்தில் எல்லாரும் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க கேட்டால் தெரியாது எனக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஓகே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி லவ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப அழகாக சொல்லலாம் எப்படின்னா நிறைய சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு நேரில் சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு செயின் கொடுத்துட்டு போகலாம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசை வந்தேன். ஒரு ஹக் அடிக்கும் ஒரு கிஸ் கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கணும் சரியா. ஆனால் நம்ம வந்து எப்பயும் ரொம்ப டிசப்பாயின் பண்ணிட்டேன் ஓகேவா. எனக்கு டிசப்பாயின் பண்ணதானே கோவம் தான் அப்படியே 2 மாதிரி பண்ணிட்டேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி நீங்களும் நான் அந்த ஹீரோ மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஹீரோ அதெல்லாம் சொல்ல சரியா சொல்கிறாங்க. உன் லைஃப்பில் நான் தான் ஹீரோ புரியுதா சொல்கிறாங்க. நோனும் என் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ ஜிம்மு சொல்கிறாங்க. என்ன சரி என் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறாங்க. தப்பு இல்லை சரியா, எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ இருப்பாங்க. என் அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ தெரியுமா. என் டேட் வந்துட்டு எல்லா ஸ்கூல் காம்படிஷனில் என்கரேஜ் பண்ணுவாங்க, நான் வந்து வின் பண்ணுறதுக்காக என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா டைமும் சொல்லுவாங்க உங்க கூட நான் இருக்கேன், நீ இதெல்லாம் பண்ணு நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா சொல்கிறாங்க.
சேம் நான் தான் நான் சொல்கிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் பிஃபோர் மேரேஜ் அவங்க அப்பா தான் ஹீரோ, ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஹஸ்பண்ட் தான் ஹீரோ சொல்கிறாங்க. அப்படி என் ஹீரோவா சொல்கிறாங்க. ஆமாம், அப்படியே எல்லா சுச்சுவேஷன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் சரியா, அவனை ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், அவனை பத்திரம் பார்த்துப்பேன், சரி அவன் கூடவே இருப்பேன். நீ அழுதா சரியா, நீ அழுதா நானும் சேர்ந்து அழுதுருவோம் ஜெகி சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் சொல்கிறாங்க, நீ அழுதா நான் உனக்கு அப்படியே ஸ்வைப் பண்ணுவேன், அழுவிட மாட்டேன் இருந்தாலும் சரியா சொல்கிறாங்க. நீ அழுத எனக்கு அழுகு வரும் சரியா, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும், நீ சுச்சா நான் சிரிப்பேன், நீ ஹாப்பி தான் நானும் ஹாப்பியாக இருப்பேன் ஜெகி சொல்கிறாங்க. லைக் ஒரு மிரர் மாதிரி விட்டுருவேன், நீ என்ன மாதிரி விட்டுருவேன் அப்படியே உன் கூட இருப்பேன் சொல்கிறாங்க. நான் கோப்படா சொல்கிறாங்க. ப்ராமிஸாக கோப்பட மாட்டேன் சொல்கிறாங்க. நிஜமா சொல்லிட்டு நிஜமா, ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கோவப்பட்டீங்களே சொல்கிறாங்க. அது என் பேபி நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக கோவப்பட வைக்கும், மற்றபடி கோவப்படுறது என்னோட எண்ணமே இல்லை சரியா சொல்கிறாங்க. நிஜமா ஓகேவா, எனக்கு உங்க மேலே கோவம் வருது, நீ என்கிட்ட கோவப்பட கூட எடுத்து டைட்டாக அப்படி ஹக் பண்ணும் சரி, ஹக் பண்ணி உட்காந்து சொல்லி ஜேகே லிப்பில் ஒரு பிக் பண்ணுறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே மெஸ்ஸியாக இருக்குது லிப்பு ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சரியா, நான் தானே ஜேகே சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிஸ் பண்ணி ஒன்று சமாதானம் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. நீ அழுதா என் மடியில் குறைச்சிமா சரியா, என் குழந்த மாதிரி அழகாக தட்டி கொடுப்பேன், தூக்கம் ஒரு நக்கு பிறகு தூக்கம் பார்த்து ஜேகே அவர் செஸ்ட்டில் ஜிம்மில் அழகாக ஒரு செஸ்லாம் பார்த்துருக்காரு. இப்போலாம் ஜிம் ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உனக்கு சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் வீடியோ காலில் பேசுனீங்களா சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. அப்போ தான் இல்லாத சொல்கிறாங்க, அப்போ இல்லாத சொல்கிறாங்க, அப்போ இல்லாத ஏதோ ஒன்று இப்போ இருக்குது சொல்கிறாங்க. தட் மீன் ஃபீலிங்ஸ் ஒரு ஓகேவா ஜெகே சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ எல்லாம் ஃபீலிங்ஸா, ஆமாம் இப்போ தான் உணர்வு ஒன்று இருக்குது சரியா, அது வந்து எல்லாருக்கூடயும் இருக்கும் சரியா. உன் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது சின்னதாக கொஞ்சம் தாங்கவும் கூட ஜிம்முக்கு ஜிம் சொல்கிறாங்க. அதே தான் சொல்கிறாங்க, அது எமோஷனல் ஃபீலிங்ஸ் ஓகேவா. ஒருத்தவங்களுக்கு நம்ம பிடிச்ச ஒருத்தவங்க கூட ஆகிட்டாக்கா தாங்க முடியாது. இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் நடக்கணும்னு வச்சுக்கேன், என்ன பண்ண ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸில் அவங்க லைஃப்பில் அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க சரி, அது ஹாப்பி எமோஷனல் ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்படி தான் ஒவ்வொரு லைஃப்லையும் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு எமோஷன் இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும், அப்பா அம்மா கூட ஒரு கனெக்ஷன், சிப்ளிங்ஸ் கூட ஒரு கனெக்ஷன், இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட அப்படி எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கப்போ இவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், கொஞ்சம் தான் ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நல்லா பேசிட்டு வந்துருப்பாங்க சார், அவங்க ஸ்டாப் வரப்போ இறங்குவாங்க, அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஓகேவா. இவ்வளோ நல்லா பேசியிருந்தாங்களே இப்போ போகிறாங்க சார், அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நான் என் அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குனாக்கா அது ஒரு ஒய்ஃபாக ஒரு ஃபீலிங்ஸ் ஓகேவா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஓகே சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப் ஆமாம் சரியா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சேம், உனக்கு அதுலேயே அளவு எவ்வளோ இருக்குது, ஆனால் அது உனக்கு புரிஞ்சிக்கவே தெரியல ஜெகே சொல்கிறாங்க. புரிஞ்சிக்க தெரியலையா, என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் கேட்குறாங்க. நீ எதுவும் பண்ண நடக்கணும், அதுக்காக உங்களை கோப்பட மாட்டேன் வருத்த மாட்டேன் ஓகேவா, உனக்கு எவ்வளோ லவ் இருக்கு எனக்கு இது போதும் ஓகேவா ஜிம் ஜெகே சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்கிறாங்க. பிடிக்காம இப்படி தான் பேசிட்டு இருக்கா ஜெகே சொல்கிறாங்க. இல்லை வந்து கோவப்பட்டீங்க, நீங்கள் எவ்வளோ பேசுறீங்க, எவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்கீங்க, டிவியில் வர மாதிரி பேசுறீங்க, அந்த ஹீரோஸாக பேசுவாங்க அப்படியே சொல்கிறாங்க ஜெகே பார்க்குறாங்க. நீ ஹீரோஸாக கம்பேர் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு எதுவும் பேசவே தெரியலையே ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு பேச தெரியல பரவாயில்ல ஓகே, ஒருத்தவங்க அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஒருத்தவங்க அப்படி தான் இருக்கணும் ஓகே சொல்கிறாங்க. எப்படி ஜிம் கேட்குறாங்க. ஒருத்தவங்க இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு மெச்சூரிட்டியாகவும், ஒருத்தவங்க எதுவும் தெரியாமல் மாதிரி இம்மெச்சூரிட்டியாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் இம்மெச்சூரிட்டி சொல்கிறீங்களா சொன்னாங்களே இப்போ இல்லை அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நானும் இம்மெச்சூரிட்டி சரியா, எனக்கும் எல்லாம் மெச்சூரிட்டிலாம் தெரியும் சரியா உனக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மெச்சூரிட்டி இருக்க சொல்கிறேன், என்ன இருக்க சொல்கிறாங்க. நான் கரெக்டாக வீட்டிலலாம் பார்த்துப்பேன், அம்மா சொல்லுவாங்க ஒரு மணி வந்துட்டு ஒரு வீட்டில் உள்ளவங்க ஒரு வீட்டில் அதாவது எங்கள் அப்பா எப்படி ஏன் பண்ணுறவங்க கஷ்டப்பட்டு அம்மா சொல்லுவாங்க இப்படி சேவிங்ஸ் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி பொறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் பொறுப்பு விழுந்துருக்கு, பொறுப்பாக இருக்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் காலனுக்குலாம் தண்ணி விடுவேன், செடிக்கெலாம் தண்ணி விடுவேன், அப்புறம் சொல்கிறாங்க க்ளீன் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அம்மா கிச்சன் விட மாட்டாங்க, மற்றபடி எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா அஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பக்கம் எடுத்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு தான் பொறுப்பாக சொல்கிறாங்க. ஆமாம் அஜிம் சொல்கிறாங்க. மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்களா, எனக்கு மெச்சூரிட்டிலாம் இருக்குது தெரியுமா அஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப மெச்சூரிட்டி தான் ஜெகே சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நீ எப்படி இருக்கல, எனக்கு ஒரு மாதிரி எப்படி இருக்க சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல, ஆனால் தப்பாகவும் ஃபீல் ஆகலை சொல்கிறேன். தப்பாக ஃபீல் ஆகலை ஒரு மாதிரி. நான் அது வரைக்கும் அம்மா மாதிரி கூட நான் ஷர்ட் போடாமல் இருக்க மாட்டேன் தெரியுமா, கொஞ்சம் வயசு வரைக்கும் நான் வந்துட்டு ஷர்ட் போடாமல் அம்மா முன்னாடி சுற்றிட்டு இருப்பேன் சரி சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் எனக்கு யாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே கஷ்டம், ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உங்க கூட எப்படி இருக்கா எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை ஜிம் சொல்கிறாங்க. செக் பாருங்க டஸ்ட்பின் கம்ஃபர்டபுள் ஓகேவா சொல்கிறாங்க. சரி இப்போ தான் கம்ஃபர்டபுள் ஓகேவா, எந்த ஒரு பாசிபிள் நம்ம அப்படி இருக்க முடியுதோ ஓகேவா, அவங்க தான் கம்ஃபர்ட் பர்சனாக இருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறேன் அவருக்கும் ஷையாக இருக்காச்சு ஜிம் தான் கண்ணு முடிக்கிறாங்க. ஜெகே பிளாங்க் மேலே 2 பேர் மேலே சேர்த்து கவர் பண்ணுறாங்க பாரு ஒன்றும் சரியாக சொல்கிறாங்க. நீ கூட ஃபீல் பண்ண சரியாக சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன் இப்போ இருக்கேன்னு வச்சுக்கேன், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறேன் ஓகே. என் ஹஸ்பண்டில் உனக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கும் உங்ககிட்ட ஓகே, உனக்கு அப்படி தான் சேம் என்கிட்ட எல்லா ரைட்ஸ் இருக்குது சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்லையே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இப்படி இருக்க எனக்கு எதுவுமே தோணலையே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அப்படியே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணப்போ ஒரு அழகும் பயம் வந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அது மாதிரி எதுவுமே தோணவில்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. பிகாஸ் நான் உனக்குள்ளே வந்துட்டேன் ஓகே, எனக்குள்ளே வந்துட்டேன் சரியா, நம்ம பேரும் ஒருவர் ஆகிட்டோம் ஓகே சொல்கிறாங்க. ஒருவரான ஒருத்தர நம்ம ஜெகே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரியா, 7 உடல் ஓரிரு ஓகேவா சொல்கிறாங்க.
அப்படிலாம் சொல்கிறாங்க ஜெகே பார்க்குறாங்க. எனக்குள்ள இருக்கிற ஒரு உயிர் ஓகேவா, நம்ம 2 பேரும் சோல் 2 பாடி, நமக்கு 2 பாடி ஓகேவா சொல்கிறாங்க. சோல் ஒன்று சரியா சொல்கிறாங்கக்கா. ஜிம் சொல்கிறாங்க ஜெகே பார்க்க சரியா. இதுக்கப்புறம் எப்படி சொல்லி எனக்கு புரிய வைக்கிற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, சில விஷயங்கள் புரியுது, சில விஷயங்கள் புரியவே சொல்கிறாங்க. அப்படியே பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க, ஆனால் ஒன்று மட்டும் புரிய சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ரொம்ப லவ் பண்ணுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்க அது உங்களுக்கு எப்போயோ புரிஞ்சுது ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. புரியுதுதான், ஆனால் அப்பா அம்மா பண்ணிட்டோம், அப்பா அம்மா தெரியும் பண்ணிட்டோம், ஏன் தப்பா ஜெய் கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜெய் பார்த்தாங்க. பாரு அப்பா அம்மா சரியா சொல்கிறாங்க. பின்ன அப்பா அம்மா நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிகாஸ்ட் பாரு இல்லையா, அவங்க லைஃப்பில் சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் சொல்ல மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஜெய் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு தான் இம்பார்ட்டன் விட்டுவானே, எனக்கு நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன், என்னால் பார்க்க முடியும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் என்னையும் தான் என்னால் பார்க்க முடியும் ஜிம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறேன்க்கா, ஏன்னா நான் வந்துட்டு ஒரு டைம் ட்ரிப் போனால் சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. நான் ட்ரிப் போய் 3 days தனியாக தான் சொல்கிறாங்க. ஜெய் பார்க்குறாங்க. அதனால சொல்கிறாங்க. அவள் என்னால் பார்க்க முடியல, எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ஆமாம் ஜெகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோமா சொல்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுவாங்கல்ல, நம்ம பையன் தப்புன்னா சொல்லிட்டு எனக்கு பெரியம்மா வந்து அழுதாங்க, அக்கா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீ இப்படி போகிறதே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அதுக்கு யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது சரியா சொல்கிறாங்க. நம்ம பர்சனல் அப்படி சொல்லிட்டாங்க. ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கரெக்ட் தான் இல்லையா சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுறியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் அம்மாட்ட பேசக்கூடாது, இதை போய் அம்மாட்ட சொல்லணும் மாதிரி அது கூச்சமாக எப்படி சொல்லுவான் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி தான் சில விஷயம் கூச்சப்படுற விஷயம் அம்மாட்ட பேசக்கூடாது, எனக்கு எதை பேசணும் அதை பேசணும். ஆனால் நமக்கு உன்னால் என்கிட்ட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்கிட்ட உன்னால் தாராளம் பேச முடியாது சரியா, தாராளம் பேசலாம், நீ பேச நான் எல்லாமே ஆன்சர் பண்ணுவேன் கே சொல்கிறாங்க. நானும் இப்போ பேச மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்லுவாங்க தப்பாக பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஜெகே பார்த்து தப்பு இல்லை சரியா, அது ரொமான்டிக் சரியா சொல்கிறாங்க. அதுலேயும் தெரியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. சரி ஓகே, அதனால நமக்கு முடிஞ்சிச்சே சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பண்ண சரியா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. நானும் ஜிம் சொல்கிறேன் சொல்கிறாங்க. இதுவும் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ சரியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைமில் ஜெகே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த டைம் பெயினாக இருக்காது ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறது சொல்கிறேன் கிட்ட கேட்குறாங்க. அது அப்போ லைட்டாக இருக்கும், அப்படி போக சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ஓகே இப்போ ஜெகே ஜிம் அப்படி தராங்க. தூங்குமா சார் அப்போ வீட்டுக்கு போகலாம் ஜிம் கேட்குறாங்க. வீட்டுக்கு ஆமாம் சார் வீட்டுக்கு போங்க. ஆண்டி சொன்னாங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வழியாக போக சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. மார்னிங் போகிற சரியா சொல்கிறாங்க. மார்னிங் அது வரைக்கும் சொல்கிறாங்க தான் தூங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாருங்க ஒரு 3 hours தானே இருக்குது, 2-3 hours தானே இருக்குது தூங்குறேன் ஜெகே சொல்கிறாங்க. அப்படியே அமைச்சிட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணதான் சொல்கிறாங்க. அச்சோ டயர்டாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ட்ராவல் பண்ணது ரொம்ப டயர்டாக இருக்குது ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் வேணா சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறப்ப மில்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது கூட கெட்டு போயிருக்குமே ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறேன். அது கூட போயிட்டு சரியா சொல்கிறாங்க. நான் வேணா போயிட்டு கிச்சனில் காஃபி என்ன போட்டுட்டு வருவா ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. இவ்வளோ கேட்குறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜெகே பார்க்குறாங்க. எது வேணாம் கேட்டது போதும், அது காஃபி குடிச்சு போயிட்டுருக்கு சரியா சொல்கிறாங்க. காஃபி இல்லை எல்லாமே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அது உள்ள ஓகே தூங்கு, இப்போ காஃபியில் குடிக்க வேணாம், மிட் நைட் இந்த டைம் குடிக்கூடாது, நம்ம தூங்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்கன்னா மார்னிங் ஆண்டி பார்க்குறப்ப சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னாதானே பார்த்து சொன்னதாண்டா தெரியும், நீங்கள் சொல்ல வேணாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்லக்கூடாது, மூச்சு விட்றா சரியா சொல்கிறாங்க. மூச்சு விட செத்து போய் மாட்டேன் ஜிம் கேட்குறாங்க. ஐயோ ஜெகே இப்படி ஜிம் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க, என்னடா பண்ணுறோம் வச்சுக்கிட்டு ஜெகே சொல்கிறாங்க. ஐயா ஜிம் கேட்குறாங்க. அங்கே பாரு மூச்செல்லாம் விடாமல் இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இந்த விஷயத்தை பற்றி வெளில சரியா சீக்கிரட்டை ரிவீல் பண்ணக்கூடாது. உனக்கு அப்படி தான் புரியுமா ஜெகே கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த மாதிரி சீக்கிரட்டை ரிவீல் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. இது நமக்குள்ள சீக்கிரட் சரியா சொல்கிறாங்க. சீக்கிரட்டை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா தெரியும் ஒரு சீக்கிரட் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே ஆமாம் அப்பா அம்மா தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் சீக்கிரட் ஓகேவா ஹஸ்பண்ட் கூட சரியா சொல்கிறாங்க. ஆனால் ரிங் போலியா சொல்கிறாங்க. ஜெகே பார்க்கணும். செயினே போட்டுருக்கேன் இதே போதான் சொல்கிறாங்க. ரிங் போடணும்ல ஜிம் சொல்கிறாங்க. சரி ரிங் போட்டுக்கலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு பிளஸிங் வாங்கணும் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஜெகே சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷம் பிடிச்சிருக்கு. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதாக கூட அவருக்கு அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. எதுவுமே தெரியாமல் அவர் தான் இருந்தும் கூட அவர் பெருசாக ஆர்குமெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரத்தில் அவர் கம்ஃபர்ட் பண்ணார், அவர் கம்ஃபர்ட்டாக ஆயிருக்காரு. இப்போ ஜெகே ஜிம் பார்த்துட்டு 4 லவ்ஸ் பண்ணிட்டாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. பாரு இது அம்மா சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அம்மா எங்கே இருக்காங்க, அம்மா இன்ட்டு இருக்க சொன்னது இல்லையா லவ் யூ டூ சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது எனக்கா சொல்லணும்னு தோணுச்சு ஜிம் சொல்கிறாங்க. நிச்சயமாக தான் சொல்கிறாங்க. ஜெகே ஹாப்பியாக இருக்குது. அகைன் லவ் யூ சொல்கிறாங்க. அகைன் லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. படுத்து கோசிட்டாங்க. ஜிம் ஜெகோட செஸ்லேயே படுத்துக்கிறாங்க. ஜெகே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேப் பண்ணிக்கிறாங்க. தூங்க சொல்கிறாங்க. ஜிம் தூங்கிக்கிறாங்க. அழகாக எதுவுமே சொல்லவே இல்லை. இது வரைக்கும் அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் ஜின்னு வளர்த்துருப்பாரு. ஆனால் இன்றைக்கி எல்லா லைஃப் முடிஞ்சிருக்கும். பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி எந்த பக்கம் ஜெகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனுமே பண்ணல எதுவும் நினச்சி வந்துருக்க மாட்டார். ஜஸ்ட் அவருக்கு ஹாப்பியாக பேசணுன்றதுக்காக வந்திருப்பார். இப்போ நம்ம ஜெகே நினச்சி பார்க்குறாங்க 3 months பிஃபோர்
ஒரு கம்பெனி காமிச்சிருக்காங்க. ஜேகே சொல்லிட்டாங்க, என்ன பார்த்துட்டாங்க பாரு ஒரு பர்சன் சொல்லுவேன் கிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவரு என்னோட ஏஜும் கிடையாது உங்களோட ஏஜும் கிடையாது, சரி முடியல ஒரு மிடில் ஏஜில் இருப்பார் சரியா சொல்லிட்டாங்க. சரி பா சொல்லிட்டாங்க. அவர் கிம் குரூப் சரியா சொல்லிட்டாங்க. ஓ அந்த கிம் குரூப் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆமாம் அந்த குரூப்பில் அந்த குரூப்போட CEO தான். அவர் ரொம்ப டேலண்டான பர்சன் பேர், அவரோட கார்பரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. அப்படியேப்பா எனக்கான உங்கள்கிட்ட இப்போ தான் கம்பெனிஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு யாரும் நல்ல பர்சனாக தெரியுமா அவங்கள இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே பாசிட்டிவ். இப்போ நம்ம நம்பிட்டு வந்துட்டு ஜெக்கியோட அப்பா ஜெக்கிட் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு பார்த்ததுமே பிடிச்சி போயிருக்கும். ரொம்ப ஜென்டில்மேனாக ரொம்ப ஜீனியஸ் மாதிரி இருப்பார், டேலண்டாக இருப்பார், அழகாக ஜெக்கிக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு. ஜேகேவும் அவங்க கார்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்பிட்டு ஜெக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு. இப்போ தான் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணி பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காரு. அப்படின்னு கூட ரொம்ப அழகாக வந்துட்டு இது பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்டாக இருக்காரு, ஒர்க் அழகாக பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பர்சனை கூட நம்ம நம்பிட்டு ரொம்ப பிடிக்கும். அவரும் எங்கே பிஸ்னஸ் மேன் தான். அந்த பர்சனை பார்க்குறப்ப அவங்க பையனுக்கு இந்த பையன் மேட்ச் பண்ண அப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி பார்த்துருப்பாரு. இப்போ பார்த்து ஜேகே பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ப்ரௌடாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகேட அப்பாவும் நம்ம நம்பிட்டு நல்லா அழகாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். இவங்களாம் அப்படி அடிக்கடி பேசுவாங்க. அப்படி 1 அவங்க நம்பிட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம நம்பிட்டு போயிருப்பாரு அவங்க வீட்டுக்கு. அப்போ எல்லாத்துமே பேசிட்டு போங்க உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லும்போது தான் நம்பிட்டு சொல்லிப்பாரு எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஒய்ஃபும் ஒரு பையன் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பசங்க ஒரே பையன் எனக்கு ஒரே பையன் தான் சொல்லிருக்காங்க. அப்படி அவங்க பையனை பண்ணி இருக்கும்போது அவங்க நினச்சிருப்பாங்க சின்ன பையனாக இருப்பான், ஒரு மிடில் ஸ்கூல் போயிட்டு இருப்பான்னு நினச்சிருப்பாங்க. அப்போ தான் நினச்சி சொல்லிப்பாங்க என் பையன் வந்து காலேஜ் முடிக்க போகிறா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு காலேஜ் முடிக்க போகிற அளவுக்கு பையன் இருக்கானா சொல்லிட்டேன். ஆமாம் நானும் என்னோட ஒய்ஃப் வந்து வில்லேஜ் சேர்ந்தவங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் நாங்கள் வில்லேஜ் சேர்ந்தவங்க படிக்கிறதாக சொல்லிக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் என் பேரண்ட்ஸ் வந்துட்டு வில்லேஜில் இருந்தாலும் அவங்களுக்கு சீக்கிரமாக மேட்ச் பண்ணிச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் நான் என்னோட ஒய்ஃப் வந்து லவ் பண்ணேன், ஸோ மேட்ச் பண்ணி நீங்கள் சிட்டிக்கு போங்க சொல்லிட்டாங்க. மேட்ச் பண்ணி அங்கே வந்தோம் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் அப்படிங்க வந்து என் பையன் டக்குன்னு பிறந்துட்டான். அதெல்லாம் எங்களுக்கு அவங்க என்னோட ஏஜ் நான் பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு குழந்தை இருந்து சொல்லிட்டாங்க. அப்படியே ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லி ஜெயிக்கடப்பா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாங்க, காலேஜ் முடிக்க போகிறான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஐடியா இல்லை சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டாங்க. இல்லை அவன் இந்த அளவுக்கு படிச்சிருக்கான், அவனோட டேலண்டாக இருக்கான். என்னோட ஒய்ஃப் சொன்னாங்க என் பையனுக்கு இயர்லி மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க இயர்லி மேரேஜ் பண்ணி பார்க்கணும், நல்ல பசங்க கிடைச்சாக்க நான் வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருவேன் அப்புறம் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஜெயிக்கடப்பா பார்க்குறாங்க நான் உங்களுக்கு கேட்கவா சரியா சொல்லிட்டாங்க. இல்லை என்னோட பையனுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துருக்கா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இது அமைய மாட்டேது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. அப்படியே ஏன் செக்கினாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க, ஒர்க்கிங் பண்ணுறது லைஃப் சரி, அதுக்காக ஒர்க் மட்டும் பார்த்துக்க முடியாது ஓகேவா, நமக்கு லைஃப் பார்ட்னர் லவ் வேணும் சரியா சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டாங்க. சரி ஓகே எப்படி சொல்லிட்டு நம்ம பேசும்போது ஜெக்கே நம்ம பார்க்குறாங்க. உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இருக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் 3 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க பையனோட ஃபோட்டோ காமிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜியா ஷவர் அப்படி சொல்லிட்டு நான் அப்போ ஃபோன் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. அதில் நான் ஜிம்மில் ஃபோட்டோ இருக்கும், ரொம்ப அழகாக ஸ்கிரீன் சேவர் வச்சுருப்பாரு. என்ன பையன் சொல்லிட்டாங்க. அப்போ உங்கள் பார்த்து ஷாக் ஆகிடுங்க, உண்மையாகவே இவங்க பையன் நம்புன்னு சொல்லிட்டு ஆமாம் என் பையன் தான் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கான் அப்படி ஜெக்கடாமல் சொல்லியிருக்காங்க. ஆமாம் பேருக்குன்னு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கேட்குறது தப்பாக இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்பி அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பையனை என் பையனுக்கு சொல்லிட்டாங்க. என் பையனை உங்கள் பையனுக்கு சொல்லிட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜெயிக்கோட அப்பா பார்க்குறீங்க என்னமா பேசுகிறாங்க, அவங்க சின்ன பையன்மா சொல்லிட்டாங்க. எனக்கு சின்ன பையன் நம்ம ஜெயிக்கோட அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் இருக்கான், அப்படியே 6-7 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க அதுவும் நம்ம பெரிய விஷயம் இல்லை சொல்கிறீங்களா, அது சொல்கிறாங்க. இல்லை நம்பி ஜெயிக்கோட ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் ஏஜ் எந்த அளவுக்கு எங்கே இருக்கும் அதே அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேரக்டராக எதிர்பார்த்தான்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒய்ஃபும் இந்த பையனோட ஒப்பீனியன் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவன் பையன் ரொம்ப இன்னசென்ட் வேறு சொல்லிட்டு இன்னசென்ட் ஆமாம் ரொம்ப இன்னசென்ட் எதுவும் தெரியாது, எதனா பண்ணாக்க ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மாவோட பர்மிஷன் கேட்பான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எங்கள் பர்மிஷன் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்க. சரி ஸோ நான் எனக்கு ஒய்ஃப்ல பேசிட்டு நாங்கள் சொல்லவா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெயிக்கடமும் ஓகே கேட்டுன்னு சொல்லுங்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் நம்பிச்சும் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ப்ராஜெக்ட் முடிய போகுது, அதனால தான் வந்துட்டு டின்னருக்கு வர சொல்லியிருப்பாங்க, டின்னர் சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு கொண்டு ஜிம்மிட்ட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறது நம்பிக்கை என்ன பேசிட்டு இருக்கா, இன்னும் 3 மந்த் ஜிம்முக்கு காலேஜ் முடிக்க சொல்கிறாங்க. சரி பரவாயில்லடா நான் வந்து பார்த்தேன் அந்த ஜேகே இருக்கான் ரொம்ப நல்ல பையன் நல்ல பையன், அவன் ரொம்ப நல்ல பையன், அழகு அறிவு படிப்பு கேரக்டர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குடா, பார்க்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு வருஷனாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க ஒன்றும் மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி இருக்கான்னு தன்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரோ அதே மாதிரி பையனுக்கு ஒரு பாசம் வேணும் ஆசைப்பட்டு ஜின்னு அதுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கானா ரொம்ப சின்ன பையன் எப்போயும் மேட்ச் பண்ணி கொடுக்க முடியுமா சொல்லிட்டாங்க. இல்லைடா நம்ம கொடுத்தா ஆகும், எனக்கு எவ்வளோ நம்ம ஜிம்மு கூட இருப்பான்னு சொல்லிட்டாங்க. இல்லைடா அதுக்கு அவசரம் இல்லை ஆனால் நல்ல பசங்களாக போயிட்டாங்க அவசரம் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் எனக்கு நான் ஜெயிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் நம்ம ஜிம்மில் மேட்ச் பண்ணி வச்சிருவோமா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க. அந்த செகண்ட் நம்ம ஜின்னுக்குமே வந்துட்டு அது கரெக்டுன்னு தோணுது. ஓகேடா நீ சொல்கிற கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஒரு டைம் ஜெயிக்க ஃபோட்டோ பார்க்கலாமா சொல்லிட்டாங்க. சரி இருந்தால் சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ காமிக்கிறாங்க. பார்த்தா ஜின்னுக்கு ஜெயிக்க ரொம்ப பிடிச்சிருக்கும், பார்த்ததுமே ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்ம ஜிம்மில் கொஞ்சம் ஏஜ் கேப்பில் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் இப்படி பண்ணால் தான் மெச்சூரிட்டியாக இருக்கும் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க, ஏன்னா ஜிம்மு கொஞ்சம் நம்ம இன்னசென்ட் இம்மெச்சூரிட்டியாக சொல்லிட்டாங்க. இம்மெச்சூரிட்டி இல்லைடா அவன் இன்னசென்ட்ரா ஜின்னு சொல்லிட்டாங்க.
சொல்லிட்டாங்க. என் பையனை பார்த்து இன்னும் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி சரி ஓகே ஓகே சரி நம்ம பையனை சொல்லிட்டா ஆமாம் சொல்லிட்டாங்க. இவன் ஜேகே வந்து போல்டா இதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பான். அவனுக்கு அவனுக்கு மேட்ச் பண்ணிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்டா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் ஜேகே நான் தெரிஞ்ச பையன் வேறு இருக்கேனா அவன் நம்ம மேட்ச் பண்ணி விட்டு வச்சுக்கேன் ப்ராப்ளம் வராது எல்லாத்தையும் செக்யூராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜின்னு பார்க்குறேன் ஓகே நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஜீவன் கூட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறது ஆமாம் நான் அது ரொம்ப வருஷமாக கார்பரேஷன் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு அந்த ஃபேமிலியெல்லாம் தெரியும். ஸோ நம்ம பையன் நாங்கள் மேட்ச் பண்ணி கொடுத்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்னு சொல்லவும் நம்ம ஜின்னுமே சரி ஓகே நீ வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம ஜின்னு ஜெக்கி கேட்குறாங்க நம்ஜிட் கேட்குறாங்க. நம்ஜிட் ஜின்னு ஃபோட்டோ தராங்க. இந்த ஃபோட்டோ ஜிம் நம்பர் ஓகேவா இதை கூட அவங்க பேசி பார்க்கணும் ஜிம்மின்ட்ட. அதுக்கு ஏன்னா ஜிம்மி என்ன சொல்லி சொல்ல ஓகேவா பேசி பார்த்து ஜிம்முக்கு பிடிச்சி கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே இதுதாக்க நான் வந்துட்டு கேன்சல் பண்ணல ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜெக்கி நம்ஜிடும் சரி ஓகே நீ என்ன சொல்ல கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஜெக்கியில் கொடுக்குறாங்க. ஜெக்கிக்கு தான் அன்றைக்கி தான் ஒரு ஃபாரின் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து சைன் ஆகுது. நம்ம 3 மந்த்துக்கு அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி இருந்து சொல்கிறாங்க ஃபாரின் போகிறாங்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் தப்பு இல்லை ஜெக்கி நான் என் வீட்டை பேசி என் ஒய்ஃப்க்கு ஓகே தான் ஓகேவா எனக்கு பையனோட நம்பரு இந்த பையனோட ஃபோட்டோ இருக்குது ஓகேவா எனக்கு ஜஸ்ட் நான் மொபைலோட அப்பா மட்டும் தான் காமிச்சோம். ஏன்னா ஜெக்கி பார்த்து கொடுத்த ஃபோட்டோவா அது ஜெக்கியோட அப்பா அம்மா பார்த்துருப்பாங்க. எனக்கு உன் அப்பா அம்மா பார்த்துட்டு நீ பார்க்கல சரி உனக்கு ஃபோட்டோ கொடுக்குறேன் ஓகே நீ வந்துட்டு ஃபோன் நம்பர் இருக்குது நீ வந்து சேட் பண்ணி பாரு என் பையன் கூட என் பையன் மட்டும் சொல்லிட்டு ஓகேவா நீ வந்துட்டு பேசி பாரு உனக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குனாக்கா நீ வந்துட்டு எங்கிட்ட சொல்லு சரி அப்படி இல்லைனாக்கா சொல்லு ஓகே கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்களுக்கு அப்படி அவன் நம்பிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜெக்கிக்கு அப்புறம் சொல்கிறப்ப அவங்க ஃபேமிலி பற்றி அவருமே ஜென்டில்மேன் அதை பார்க்குறப்ப அவருக்கும் பிடிச்சிருக்கும். அப்போ வந்துட்டு அவர் ரோல் மாடலாக எடுத்துருப்பாரு சரி ஓகே சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபாரின் போகிறவங்க ஃப்ரெண்டு காய் கூட போயிடலாம். ஜெக்கே ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் போய்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களா ரொம்ப அழகாக இருக்கா எனக்கு பிடிச்சிக்கு சொல்லிட்டு அவங்க அம்மா டக்குன்னு அவர் சீக்கிரம் எனக்கு சொல்லிக்க மாட்டாங்க. நிறைய ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாங்க அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சொல்லுவாங்க ஒவ்வொரு குறை சொல்லுவாங்க இந்த பொண்ணு அழகாக தான் இருக்காங்க எப்படி இருக்கா இந்த பையன் ஓகே தான் அப்படி இருக்கா சொல்லிட்டு பொண்ணு பையன் 2 பேரும் மாறி மாறி பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க இவங்க எப்படி இருக்காங்க எல்லாருக்கிட்டும் ஒரு குறை வச்சுட்டே இருப்பாங்க. ஜெக்கே அந்த ரீசனாலே இன்னும் வந்து ஃபோட்டோ பார்க்க மாட்டாங்க. நேராக போய் பார்த்து ஃபேன்சியாக வந்தாலும் கூட அவர் கேன்சல் விட்டு தான் வருவார். அப்போ தான் அவங்க அம்மா சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க மைண்டில் செகண்ட் நம்பியோட பையன் இல்லையா அதை நினச்சி பார்க்குறேன் சரி ஓகே சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டு அவர் ரூமில் எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது லக்கேஜ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தாக்கு அதில் வந்து பையன் அவ்வளோ டிஃப்ரெண்டாக இப்படி எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் தான் பார்த்துப்பாரு. அந்த ஐஸ் பார்க்குறப்போ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் எடுத்து பார்த்துருப்பாங்க பார்த்து அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இன்னசென்ட்டாக பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க உண்மை இன்னசென்ட்டாக தான் இருக்கும் போலியே ஜெக்கி பார்க்குறாங்க கொடுத்துட்டு அவருக்கு நம்பர் இருக்குது அந்த நம்பர் எடுத்துகிட்டு ஃபோன் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணிட்டு ஆனால் டக்குன்னு சேட் பண்ணலாம் அப்படி தோணலை. சரி சொல்லிட்டு காயும் அவரும் போயிட்டு இருப்பாங்க வீட்டு அவங்க போகிற அந்த கம்பெனிக்கு போய் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நைட்டு ஜெக்கி பார்க்குறாங்க அவருக்கு எது வந்து சேட் அந்த நம்பர் சேவ் பண்ணது வந்து எடுத்து பார்த்துருக்காங்க. சேட் பண்ணலாமா வேணாமா சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறது எரேஸ் பண்ணுறது அப்புறம் கால் பண்ணி ட்ரை பண்ணி டக்குனு ரிங் போகிறது கட் பண்ணிடுறேன். எப்படியே பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு போய் எதுக்கு ஜெக்கி பயப்படுற நீ எவ்வளோ பிஸ்னஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ள வந்து கொஞ்சம் டேஸ்லேயே இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க அப்புறம் நம்ம எங்கே ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க அவங்க அப்பா கூட ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி பயப்படுற அப்படி சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு இந்த லவ் மட்டும் செட்டே ஆகுது இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நினைக்கிறாங்க. அப்போ தான் காய் உள்ள வர்றது பக்கத்து ரூமில் காய் அப்போ உள்ள பார்க்குறாங்க ஏன்டா ஒரே ரூமில் டபுள் பெட்டு இருக்கிற வாங்கிக்கலாம் சொன்னா சொல்லிட்டாங்க. காய் ஜெக்கி பார்க்க ப்ரைவசி என்ன சொல்லிட்டு உனக்கான ப்ரைவசி நான் லவ் பண்ணுறேன் போய்விட்டு பேசுவேன் நீ என்ன பண்ணுறேன் சொல்லி ஜெக்கி காய் கேட்குறாங்க. ஜெக்கி எனக்கும் சொல்லிட்டாங்க உனக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ காய் பார்க்குறான் இரு ஆண்டி எதுவும் சொன்னாங்க உனக்கு இதை பொண்ணு ஒரு பையனை பார்த்துருக்கோம் பிக் பண்ணுறோம் ரிலாக்ஸாக அன்றைக்கி ஹாப்பியாக இருக்கலாம் சொன்னாங்க சொல்லி அந்த பையன் யாரும் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம காய் கேட்குறேன் காய் தரம் ஜெக்கி சொல்லிட்டாங்க பார்த்துட்டு காமிக்கிறாங்க ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம அவ்வளோதான் காய் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. யார் அதே சொல்லிட்டாங்க நம்பிட்டு எங்களோட பையன் சொல்லிட்டாங்க எங்களோட பையனாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஜெக்கி நம்பி சொல்லுவாங்க நீ அங்கிள் கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் வந்துட்டு ஜெக்கி சொல்லுவாங்க உங்களை பார்த்து அங்கிள் கூப்பிட்டு தோணவே இல்லை ரொம்ப எங்கே இருக்கீங்க அதனால நம்ம ஹேங்க கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் எப்படி ஏஜ் அப்படின்னாங்க ஹேங்க தான் போயிருப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் ஏன்டா உண்மை நம்பிட்டு எங்கே அப்படி ஒரு பையனா சொல்லிட்டாங்க. இந்த பையன் இப்போ உனக்கா என்ன கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க இல்லைடா உனக்கு அந்த ஃபீலிங்ஸே வருது ஏன் மச்சான் உனக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளமா செக் பண்ணி பார்ப்போமா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி எப்படி ஓங்கி பஞ்சு வைக்கிறாங்க நம்ம காயோட சிஸ்டமுக்கு ஐயோ அம்மா சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க என்னடா பண்ணுறா சொல்லிட்டாங்க ஏடா எனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. இல்லை மச்சான் இவ்வளோ அழகாக இருக்கி இவ்வளோ ஹாட்டாக கூல்டாக இவ்வளோ அழகாக இருக்க உங்கள் பின்னாடி காலேஜில் புதுசாக பொண்ணுங்க பசங்க இல்லையும் ப்ரொஃபஸர் வரைக்கும் சைட் அடிச்சாங்க நீ யாரையும் திரும்பி கூட பார்க்கலையா அப்புறம் நினச்சிட்டேன் உனக்கு எதுவும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க உனக்கு எதாவது பிரச்சனை சரியா எனக்குலாம் இருக்கா ஜெக்கி சொல்கிறாங்க காய் இப்போ என்னடா சொல்கிறேன்னா ஒரு காதல் மன்மதன்டா சொல்லிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க நீ வந்துட்டு ஒரு ஃப்ளட்டி பாய் சரியா சொல்கிறாங்க சரி ஓகே அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த பையனை சொல்கிறாங்க பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க அப்போ இன்னும் சொல்கிறாங்க நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஹேங் விட்டு டெக்ஸ்ட் பண்ணமா வேணான்னு தெரியல சொல்கிறாங்க ஏன்டா சொல்லிட்டாங்க அவங்க கொஞ்சம் என்ன சொல்லிட்டு அதான் சொல்லிட்டாங்க இதில் பையனா இருக்குது டெக்ஸ்ட் பண்ண சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சரக்காக சொல்லிட்டாங்க அதுதான் காய் இருக்குது அங்கே பாரு ஜஸ்ட்டு ஹாய்னு போட சொல்கிறாங்க ரிப்ளை வந்தாக்க நீ சேட் பண்ணிலாம் விட்டுரு சொல்கிறாங்க. ஒரு ரிப்ளை பண்ண சொல்கிறாங்க டே பண்ணுவாங்க பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜெக்கி பண்ணுறாங்கக்கா
ஹாய் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு பார்த்துனா சரி ஓடி வராங்க. என்ன பார்த்துட்டாங்கம்மா அங்கே பாருங்க சரி ஓடி காமிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அப்பா காலையில் ஒரு நம்பர் கொடுத்தாரு சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு ஃபேன்சி ஜேகே சொல்கிறாங்க. அவர் வந்து ஹாய்ட்டு வந்திருக்க சொல்கிறாங்க. ஜே ஜிம்மு பார்க்குறாங்க. இப்போ அப்படியே சொல்லிட்டாங்க. சரி உட்கார் ஜிம்மில் உட்காராங்க. ஜிம்மு சரி ரிப்ளை பண்ண ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் ஜிம் இந்த பக்கம் ஹாயின் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஹாயின் பண்ணி பக்கத்தில் அந்த ஹாய் இமோஜி ஹேண்டையும் வந்து காமிக்கிறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக பரவாயில்லையே அந்த பையனோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே சொல்லிட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு சாப்பிட்டியா கேட்குறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் வந்துட்டு அம்மா சாப்பிட்டேன்னு கேட்டுருக்காரு சொல்லிட்டாங்க. நீ கேளு சரியா சொல்கிறாங்க. சாப்பிட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜேகேவும் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்குலாம் ஒரு 2 minutes லேட்டாக தான் ஆன்சர் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இப்போ ரெஸ்பெக்டாக வந்துட்டு இருக்கு. சாப்பிட்டீங்களா இப்படி என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு அப்படி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜேகே பார்க்கணும் ஜஸ்ட் கால்மி ஜேகே சொல்லிட்டாங்க. நோனோ நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் சரியா, நீங்கள் வந்து பெரியவங்க இல்லை ஜிம் சொல்கிறாங்க. அப்போ காய் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எதுக்காக சிரிக்க சொல்கிறீங்க அவங்கள பார்த்து என்ன சொன்னால் சொல்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க நீ பெரியவன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க எப்படி பார்த்தா நான் பெரியவன் என்ன சொல்கிறாங்க. அப்படி இல்லை பார்க்கறதுக்குள்ள பெரியவங்க சின்னவங்க சொல்லக்கூடாதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இன்னசென்ட் ஓகேவா நான் பேசிக்கிறேன் ஜேகே சொல்லிட்டாங்க. இப்போ காய் ஓகே சார் அமைதியாக இருக்க. அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் டைம் சிரிச்சு அவனுக்கு கொண்டுடா ஜேகே சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா சார் விட்டுறாரு. இந்த பக்கம் ஜிமின் டைம் ஜேகே பேசுகிறாங்க. ஜிம் வந்துட்டு அவர் கேட்கறதுலாம் ஆன்சர் பண்ணிட்டு ரிப்ளை அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு. இவர் கேட்கறதுக்கு ஒரு ஆன்சர் அவ்வளோதான் சொல்லிட்டு இப்போ வந்து ஜிம் பார்க்குறாங்க. அப்போ தூங்குறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க இல்லை டைம் 10 o'clock அடிச்சு தூங்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. எனக்கு அவர் அங்கே இருக்கிற வேறு டைமு இவர் இங்கே சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கன்னா பேசி முடிச்சுட்டு ஆன்சர்ட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா இங்கே பாரு அவர் பேசுறதுக்குன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ரெஸ்பெக்டாக பேசணும் சரியா சரிம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மி ஃபோனை போய் வச்சுட்டு தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு குட் மார்னிங் ரீல்ஸ் வந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க அழகாக இருக்குது ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் கொஞ்சம் எப்படி லைக் பண்ணுறாங்க லைக் போகிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னடா திரும்ப குட் மார்னிங் திரும்ப குட் மார்னிங் தான் சொல்லவே இல்லை ஜஸ்ட் ஒரு ஹார்ட் என்ன போட்டிருக்கு. இப்போ ஜேகே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காய் பார்க்குறதுக்கு ஃபோனே பார்த்துருக்கேன். டேய் மீட்டிங் இல்லடா வாடா சொல்லிட்டாங்க. ஜேகே போகிறாங்க சொல்லிட்டாங்க வா அப்படி சொல்லிட்டாங்க. ஜேகே ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு நான் ஃபோனை பார்த்துருக்கான். ஜேகே காய் எடுத்து பார்த்துறாங்க. பார்த்தா ரிப்ளே வரல ஸ்டில். ஜேகே பார்க்குறாங்க. அதான் காய் பார்க்குறது லைக் போட்டாங்க சொல்லிட்டாங்க. லைக் தானே போட்டிருக்கான் என்ன குட் மார்னிங் சொல்லியா சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்க கேளு சொல்லிட்டாங்க. சார் ஜேகேவும் ஏன் ஜிம்மி குட் மார்னிங் சொல்லலாம் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுவா அம்மாட்ட பர்மிஷன் கேட்கலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லுமா அம்மாட்ட பர்மிஷன் கேட்கலாம் சொல்கிறாங்க. அம்மாட்ட பர்மிஷன் புரியலையே சொல்லிட்டாங்க. இல்லை அம்மாட்டே ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம காய் பார்க்குறோம். இதே சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அவர் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கா. அதே அவங்க அம்மாட்ட கிட்ட தானே பேசலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அம்மா கிட்ட தானே பேசுகிறான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் ஆமாட்டா அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் தானே மட்டும் உனக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கான் சொல்லிச்சு. காய் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. ஜேகே கேட்குறாங்க. அப்போ உன் அம்மோட பர்மிஷன் எடுத்து சாட் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம் பின்ன கேட்கும் பேச முடியுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு அப்போ ஒரு மாதிரி இருக்குங்க பாரு ஜிமின் நான் அப்படி ஃபேன்ஸ் ஓகே நமக்குள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நமக்கு ஒருத்தருக்கு பிடிக்கும் இருக்கா அதான் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா எனக்கு ஜஸ்ட் கேஷுவல் பேச ஜிமின் ஜேகே சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார் ஜிமின் நான் ஃபோன் இருக்கே போயிட்டு இருக்காங்க. அவர் என்னதான் இவர் சொன்னாலும் அவர் தான் காதல் வாங்கல. இப்போ நம்ம காய் கரெக்டாக சொல்கிறாங்க. விஷுவலாக பார்க்குற மாதிரி இங்கே பாரிப்பா என்ன பண்ண தெரியுமா கீழே இறங்கி போயிட்டு இருப்பான். அவன் ரூம் மேலே இருக்கும். அவன் கீழே ஸ்டெப் இறங்கி போயிட்டு இருப்பான். போய் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டே கேட்டுருப்பாங்க அம்மா கிட்ட. அம்மா அப்படி சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜிம் என்ன பண்ணுறாங்க ஃபோனை கை எடுத்து வந்துட்டு அவங்க கிச்சனை போய்ட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குற குட் மார்னிங் சொல்லலாம் சொல்லிட்டாங்கம்மா அவரை குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு நான் லைக் போட்டேன் ஏன் திரும்ப சொல்லணும்னு கேட்குறாருமா சொல்லிட்டாங்க. அப்புறம் குட் மார்னிங் ரிட்டன் அனுப்புப்பா சொல்லிட்டாங்க. அப்படியா சரி எப்படி அனுப்புவோம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க கூட சொல்லி ஜின்னே ஃபோனை வாங்கி குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு ஹாப்பி இமோஜிலாம் போட்டு அந்த சன்ரைஸ் இருக்கு அதெல்லாம் போட்டு அனுப்புறாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பார்த்து ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணேன். காய் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷப்படாது சரியா இது அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. உனக்கு பராமரி ஜேகே சொல்லிட்டாங்க. இல்லை நீ வேணா பாரு அவன்ட்டு கேட்டு பாரு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே கேட்குறாங்க. எப்படினாக்கா ஜின்னு இருடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்காமா நீ போய் சாட் பண்ண சார் ஜின்னு சொல்லிடுறாரு உனக்கு டவுட் நான் கேட்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் போட்டு உட்காருங்க. அப்போ ஜேகே கேட்குறேன் அம்மா அனுப்புறாங்க சொல்லிட்டாங்க. ஆமா ஜிம்மு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் சரி ஓகே அவங்க அம்மா அனுப்புற கூட தப்பு இல்லை அவன் போய் சொல்லாமல் சொல்கிறான்னு எனக்கு அது போதும் அவன் என்ன சொல்கிறாங்க உண்மையாக இருக்கான் சொல்லி ஜேகே சொல்லவும் காய் பார்க்குறாங்க. சரி பெருமை போட்டுக்கோ மனசு தேர்த்தி வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ இந்த ஜேகே பேசும்போது சொல்லுவார் நீயே பேச சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் வந்துட்டு நிறைய ஆன்சர் அவங்க மட்டும் கேட்பாங்க. அப்போ ஜேகேக்கு வந்துனாக்கா ஒரு 1 week பேசுகிறாரு. அவருக்கு நேரில் பார்க்கணும் அந்த வீடியோக்களை பார்க்கணும் ஆசை இருக்குது. சரி நம்ம வீடியோக்களை பார்க்கவா ஜேகேக்கிறாங்க. வீடியோக்களை ஐயோ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒரு டைமில் ஓகே சொல்கிறாங்க. இதுக்காக சொல்கிறாங்க இல்லை ஃபோட்டோவில் பார்த்தா ரொம்ப அழகாக அந்த நேரில் எப்படி சொல்லி பார்க்கணும் ஆசை சொல்கிறாங்க. அப்போ நேரில் வாங்க சரி இப்போ வர முடியும் ஓகே ஃபாரினில் இருக்கேன் உன்னோட அப்பா சொல்லுவாங்க அவங்க அப்பா சொன்னாங்க அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குங்க சரி ஓகே உனக்கு பிடிச்சிருக்கு அப்பா அம்மாக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க அப்பா அம்மா பிடிச்சா எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஒரு டைம் வீடியோ கால் வாங்க சொல்லிட்டாங்க. நான் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. நீ வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் டேரெக்டாக அவங்க அம்மா எடுத்து போகிறாங்க. அம்மா வீடியோ கால் ஜிம்மு காமிக்கிறாங்க. அப்போ ஜே நம்ம ஜிம் பார்க்குறேன் நீ போய் பிக் பண்ணி பேச சொல்கிறாங்க. டேரக்டாக சொல்லிட்டாங்க போய் பேச சொல்லிட்டு நம்ம ஜிம்மை பேச விடாமல் நம்ம ஜேகே நம்ம ஜிம் அனுப்பிடுறாங்க. ஜிம்மில் ஃபோன் கொடுத்து இப்போ ஜிம் ரூம்க்குள்ள வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே உட்கார எப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் உட்காருவாங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு அந்த மாதிரி உட்கார எப்படின்னா அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க ஜிம்மு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவர் வந்து கேஷுவலாக பேச நினைக்கிறாரு. அவருக்கு பெட்டில் படுத்தாங்க அப்படியே கேஷுவலாக பேசணும். அப்போ எப்படி இருக்காரோ அப்படியே
பேசுனாங்க ஒரு தடவை ஸ்ட்ரிக்டாக ஸ்டூடெண்ட் மேலே உட்காந்துக்கிட்டு சொல்லுங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்க நேரம் மார்னிங் கேட்டிங்களே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே கேஷுவலாக கேட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நல்லா இருக்கான் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மு கொடுக்குன்னு பார்க்குறாங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் அழகாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அப்படி இருக்கேன் ஜெக்கி கேட்குறாங்க. அழகாக இருக்கேன் அப்பா மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை அப்பா உங்களை மாதிரி தான் அப்படி இருப்பாங்க. அப்படி எனக்கா அந்த டைம் ஜெக்கி போடுற ட்ரெஸ் வந்துட்டு கோட் ஷூட் தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது ட்ரெஸ்ஸை வீட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டு ஜெக்கி பார்க்குறேன். இது சொல்கிறேன். ஆமாம் அப்பா அப்படி தான் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் தானே ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறோம். ஆமாம் சொல்கிறாங்க. அழகாக இருக்கீங்க ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே அழகாக இருக்க சொல்கிறேன். அதே போதும் சொல்லி ஜெக்கி பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே தூங்கவா ஜிம் கேட்குறாங்க. வேறு எதுவும் பேசல சொல்கிறாங்க. வேறு என்ன பேசணும் ஜிம் கேட்குறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் கேட்குறாங்க. அதுவா இப்போ ஜிம் பிடிச்சி என்ன பிடிக்குன்னு கேட்குறப்ப அழகாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி அப்படி கேட்டே உட்காந்துருக்காங்க. அது பக்கம் ஜெக்கி எப்படி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா பேசிக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. ஜெக்கி வந்து ரிப்ளை எதுவும் கொஸ்டின் கேட்குறாங்க. கேட்டுகிட்டே தான் இருப்பார். ஜிம் பார்க்குறாங்க. டயர்டாக இருக்க தூங்கவா ஜிம் கேட்குறாங்க. டயர்டாக இருக்கும் உங்கள்கிட்ட என்னை பற்றி நிறைய சொல்லிட்டேன்னா டயர்டாக இருக்க தூங்கவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி சரி ஓகே தூங்க சொல்கிறாங்க. ஜிம் தூங்கிறாங்க. அப்போ டெய்லியுமே வீடியோ கால் வருது. ஜிம் இப்படினாக்கா அம்மாட்ட போய் ஒவ்வொரு டைம் கேட்க வேணாம் சொல்லிட்டு அவர் வீடியோ காலை பிக் பண்ணுறாரு. பிக் பண்ணிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்க தூக்கம் சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ தூங்க சொல்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணலாம் சொல்கிறாங்க. நீங்கள் தூங்கு நான் கட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் நேரம் பார்க்குறேன் விட்டுவா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீ தூங்க விட்டுவா எனக்கு தூக்கம் ரொம்ப கட் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம் சரி சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிட்டு ஜிம் அப்படி தூங்கிடுவார். அப்படி பெட்டில் உட்காந்து பேசுவார். ஜெக்கி சொல்லிப்பாங்க. சேர்லாம் உட்காந்து பேசாத ஜஸ்ட்டு கேஷுவலாக நீ பெட்டில் உட்காந்து பேச சொல்லிட்டாங்க. ஜிம்மே பெட்டில் உட்காந்து பேசுவாங்க. எப்படினாக்க ஃபோன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படி தூங்குறாரு. ஃபோன் வந்து எப்படினாக்க அவர் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஜெக்கி ஜிம்மே பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் க்யூட்டாக அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தூங்கும்போது கூட அழகாக இருப்பேன். நீ ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பக்கத்துன்னு பார்க்குறாங்க. ஆமாடா ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. இப்போ ஜெக்கி புஷ் பண்ணி என்ன பண்ணுற சொல்லிட்டு இல்லைடா வாள் தூங்க கூட அழகாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அவன் யாரில் என் ஒய்ஃபு ஜெக்கி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் சரி சரி சொல்லிட்டாங்க. அப்படி டேஸ்ட் போக ஜெக்கிக்கு ஜிம்மி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு என்ன அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் பேசணும்னு ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி ரொமான்டிக்காக லவ்வோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஜிம்மி பார்த்தா உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. என்ன நினச்சி தெரியுமா ஜிம்மி சொல்லிட்டு நான் இன்னைக்கு அம்மாவுக்கு ஷாப்பிங் பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஜெக்கி சொல்லிட்டாங்க. அம்மா இதை வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கி கொடுத்தாங்க. சரி ஜிம்மி எடுத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்களா ஜிம்மி தான் கிச்சனை காமிக்கிறாங்க. ஜெக்கிக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. விளாக்ல வந்து பேசுவாங்க இல்லையா நம்ம ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்க திடீர்னு இதை வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது ஜெக்கிக்கு. இப்போ காய் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஏன்டா ஒரு நாள் என்ன விளாக் இது பண்ணுறா சொல்லிட்டாங்க. விளாக் சொல்லிட்டு யூடியூப் விளாக் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி ஆய் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பக்கம் நக்கா உனக்கு சொல்லிட்டாங்க. இல்லைடா அப்படி தான் இருக்குது சார் ஜெக்கி சார். நீ ஏதோ ஆடியன்ஸ் மாதிரி நீ ஏதோ வியூவர்ஸ் மாதிரி நீ அவன் வந்துட்டு ஒரு விளாகர் மாதிரி ஓகே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க மாதிரி அவன் அப்படி தானே பண்ணுறான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க என்ன சென்டா இருக்கான் ஓகேவா ஆசை காமிக்கிறான் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியல ஜெக்கி நீ இப்போ இவ்வளோ பொறுமையான சொல்லிட்டாங்க. என்னது காமம் உனக்கு இப்போ இந்த அளவுக்கு பொறுமை வந்து எனக்கு தெரியல சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ போ சொல்லிட்டு ஜெக்கி படுத்து கேஷை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். காலேஜ் நடக்கிறது ஸ்கூலில் நடக்குது காலேஜ் நடக்குது வீட்டில் நடக்கிறது அவர் போகிற வழியில் நடக்கும் அவர் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன ஃபுட்டு என்ன சாப்பிட்டாரு என்ன பிடிக்கும் பிடிக்காது அம்மா என்ன சாப்பிட்டாங்க அப்பா என்ன சாப்பிட்டாங்கன்னு மொத்தமாக சொல்லிடுவார். ஜெக்கி வந்து எல்லாமே ஏன்னா அவரோட வாய்ஸை கேட்க ஒரே ரீசனுக்காக அவர் சொல்கிறது மொத்தத்தையும் கேட்டிருப்பாரு. காய் பார்க்குறேன் உண்மையாக மச்சா ரொம்ப பாவம் அப்படி ஒரு பையனை பார்த்துக்க அழகு இருக்க தவிர கொஞ்சமாக அறிவு இருக்கா கேட்குறாங்க. ஜெக்கி டக்குனு இருக்க பிள்ளோட ஜெக்கி காய் அடிச்சிட்டாங்க. இன்னொரு டைம் அவருக்கு பேச கொண்டு விடணும்னு சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ வந்து பையனுக்காக சொல்கிறாங்க பாரு அவன் என்ன சொல்கிறாரு ஓகேவா நான் அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியும் எதுவுமே பண்ணக்கூடாது நினைக்கிறாங்க ஓகேவா அப்படி ஒரு பையன் இந்த காலத்தில் இருப்பானா அதை கேட்குறாங்க. அது என்னமோ கஷ்டம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் தெரியல பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன் உங்கள் வேலையை பறிச்சு ஜெக்கி சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. இதான் காதல் வந்து எதுவும் நடக்குமா எல்லாம் மாறிடுவாங்க சொல்கிறாங்க. அப்படி தான் போடுறது லவ் வந்து எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் அமைதியாடா சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காங்க. டெய்லியும் பேசுவாங்க. ஜெக்கிக்கு பேச ட்ரை பண்ண வர எங்கள் பாரு சொல்லிட்டாங்க. அவர் வந்து அவரை பற்றி சொல்ல வருவார். ஆனால் ஜிம்மில் அவரை பற்றி கேட்கவே மாட்டார் காது கொடுத்து இவர் சொல்கிறது தான் அவர் கேட்கணும் அப்படி தான் இருக்கும். ஜெக்கியும் சார் ஓகே நேரில் போய் பார்த்துக்கலாம் பேசலாம்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு இன்னசென்ட்டாக இருக்குனால அவருக்கு லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் கூட லவ் மேலே குறைஞ்சிருக்காது. லவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1.8 எப்படின்னா அவங்க பேசி ஒரு 1 month கூட இருக்காது 3 weeks போயிருக்கும். அப்போவே ஒரு லவ் பண்ண சொல்லிப்பாரு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூவா ஜிம்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இருங்க சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மாட்ட போயிட்டு கேட்குறாரு. அம்மா அவர் லவ் யூ சொல்கிறாருமா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் அம்மா கேட்டுப்பாங்க. ஜின்னு கேட்டுப்பாரு உனக்கு என்ன பார்த்து வந்து சொல்லிட்டாங்க. ஜிம் கரெக்டாக சேர்க்க உணவு தேவைன்னு சொல்லிட்டு அப்போ ஜின்னு சொல்லிப்பாங்க. கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியா சொல்லிட்டாங்க. சரி சரி ஜிம்மி போய்ட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜின்னு வந்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாரு. அதனால ஜிம்முக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ கொஞ்சம் ஜெக்கி புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே அவனுக்கு தெரியல நம்ம பார்த்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம். அவரு ஃபோன்லேயே பேசினா அப்படி இருக்கும் போல நேரில் போய் பார்த்தா கூட சர்ப்ரைஸ் ஆகும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் டேஸ் போக போக ஜிம்மு தானே கேட்பாரு நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஜெக்கியும் சொல்லுவார். அவர் சொல்லுவார். அதெல்லாம் ஜிம் கேட்டுப்பாங்க. அப்போ ஜிம் கேட்டுப்பாங்க. ரொம்ப அழகாக சுற்றி காட்டுறீங்களா ஜிம் கேட்டுருப்பாங்க. ஜெக்கி அதுவும் சுற்றி காட்டிருப்பாரு. அப்புறம் அங்கே எதுவும் இருக்காமே அந்த கண்ட்ரியில் போய் காமிக்கிறா ஜிம் கேட்டுருப்பாங்க. ஜெக்கி அதுவும் பண்ணியிருப்பாரு. அவரு ஒரு ஃபாரின் போய் கால் பண்ணா எப்படி அப்படி தான் காமிக்க சொல்லிருப்பாங்க. இதை காமிங்க அதை காமிங்க அப்படி ஜிம்முக்குள்ள கேட்டிருப்பாங்க. ஜெக்கி கேட்கறதுக்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு ரொம்ப அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு.
சரி ஓகே ஃபோனில் பேசாமல் இருப்பா பையன் நேரம் பார்த்துலாம் சொல்லிட்டு 3 மந்த்ஸ் அப்படியே போயிருக்கும். இப்போ எப்படினாக்கா ஜேகேக்கு 4 டேஸில் 5 டேஸில் மேரேஜ் இருக்குன்னு சொல்லி ஜேகே அம்மா சொல்லிருப்பாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அம்மா நான் வந்துட்டு நான் இன்னும் 2 டேஸ் ஆகும் அதுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க எனக்கு முதல்ல ரெடி ஆயிடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஏன்டா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆண்டிகிட்ட சொன்னா அப்படி கேட்குறாங்க. நான் ஜிம்மில் பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ நீ போய் பார்த்த முடியும் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க இப்போ பார்த்த முடியும் என்ன பண்ண போகிறான்னு கேட்குறாங்க. டே நான் அப்படியே பேசுனதா சொல்லிட்டாங்க. நீ இப்படி பண்ண வச்சுக்கேன் அவனை பார்த்தா அவங்க அப்பா பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா சொல்லிட்டு காம அவனை அப்படி பார்த்தானா கண்டிப்பாக அவங்க அப்பா பார்க்குற மாதிரி இருக்கு அப்படி தான் சொல்லுவான். நீங்கள் பார்க்குறீங்க அப்பா அம்மா இருக்க சொல்லிட்டாங்க. என்னன்னு இருக்கு அப்படி தான் இருக்கும் ட்ரெஸ்ஸை பார்த்தா சொல்லிட்டாங்க. பார்த்து ஜேகே ஸ்டில் கோட் தான் போட்டிருக்காரு. நீ வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி போடா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்காக ஜிம்மில் பார்க்கணும் நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. எனக்கு அவனுக்கு வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டாக பார்க்கணும் ஃபீலிங்ஸ் வரணும் பிஃபோர் மேரேஜ் எனக்கு பார்க்குறப்போ ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. புரியுது சொல்லிட்டாங்க. ஜேகே எப்படினாக்கா அவர் பார்த்ததுமே என்ன ராங் டிசன் இருக்காங்க. ஜேகே அடிக்கடி மிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிம் வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்டு மிஸ்ட்டுன்னு சொல்லுவார். அதனால் ஜேகே அவருக்கு ஜேக்கும் தெரியும் அவங்க அம்மாட்ட சொல்லி தான் கேட்டு தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்கு ஆசை சரி வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கா நேரில் போய் பார்க்குறப்போ அந்த நேரில் பார்க்குற ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். அப்போ வந்து அவனே அறியாமல் ஹக் பண்ணுறாரு. அந்த ஆசை தான் வந்து அப்போ காயின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ் பண்ண சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாரு. இந்த கோட்டில் பண்ணிட்டு ஒரு சின்ன டிஷர்ட் எனக்கு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு காலேஜ் பையன் மாதிரி ஒரு சீனியர் இருந்தால் அப்படி இருப்பாங்க சொல்லிட்டு அப்படி ஒரு அழகாக ரெடி பண்ணியிருப்பாரு. ஹேர் ஸ்டைலு அந்த செயின் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டாக அழகாக வந்துருப்பாரு. இப்படி போடா கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சரி ஜேகே என்ன பண்ணுவாங்க எனக்கு நேரம் அவங்க அப்பா அம்மாவுக்கு நேராக வந்து பேசுக்கு ஒரு முக்கியமாக இருக்கு எனக்கு அது நம்பிச்சு அடிக்கிற சொல்லுவார். நீ என்ன மாதிரி இருக்கா ஜென்டல் மாதிரி இருக்கா யாரையும் பேச மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இவருக்கு அப்படி இருந்தாலும் ஒரு கூச்சமாக இருக்கு. சரி ஓகே நம்ம வந்து பைப் வழியாக சொல்லிட்டு தான் அவர் பைப் வழி வந்துருப்பாரு. இவருக்கு அவருக்கு தெரியாது ஜேகே நம்பிச்சு சின்ன ஊருக்கு போயிருக்காங்க கூட தெரிஞ்சிருக்காது. அவர் இப்படி வந்துருப்பாரு. இப்படி ரொம்ப ஆசை வந்து பார்க்கலாம் அந்த செயினை கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போகலாம் ப்ராப்பராக லவ் சொல்லிட்டு போகணும் அப்படி ஆசைப்பட்டுப்பாரு. அப்படியே நம்ம லவ் சொல்லிட்டு போகணும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா நம்ம குழந்தை மாதிரி ஜிம் பேசுகிற பிறகு தான் நினச்சி பார்க்குறாங்க. இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு இப்போ ஒன்று பிடிக்கும் ஓகே உனக்கு குழந்தை தானே எனக்கு பிடிச்சிருக்கு இப்படியே இருக்கு உனக்கு எதுக்காக யாருக்கும் மாற்றிக்காத அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஐ லவ் யூ த மோஸ்ட் அப்படி ஜேகே தான் அப்படி ஜிம் ஃபோர் லேட்டஸ் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு வைக்கிறாங்க. இப்போ டைம் வந்து ஒரு 6:30 இருக்குண்டா ஓகேவா. ஆனால் இப்போ இது வின்டர் சீசன் தான். ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக யாரும் எந்திரிக்க வெளில பனி பெய்யுறதுனால அது யாரும் அவங்களோட மெயின் கண்டிப்பாக எந்திரிக்கல. அப்போ ஜிம்மில் வந்து போயிருந்தாக்கா ஜிம் ஜேகே மேலே தூங்கிட்டு இருக்காங்கக்கா. அப்போ ஜேகே பார்க்கணும் சரி ஓகே டைமாக சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஜிம்மில் மெதுவாக இருக்கு படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு எந்திரிக்கலான்னு போகிறாங்க. அப்போ ஜிம் ஜேகே இருந்தாங்க ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டு அம்மா எங்கே போகிறா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜேகே பார்க்கணும் அம்மாவா ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் இங்கே பார்த்துட்டு ஜிம்மில் ஐஸ் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து டக்குன்னு கத்த போகிறாங்க. டக்குன்னு ஐஸ் ஜேகே வந்துட்டு மவுத் க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க. அப்புறம் அமைதியாக ஓகேவா சொல்கிறாங்க அமைதியாக ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் சரி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் பண்ணுறாங்க. எப்படியா விட்டு போனால் சரியாக சொல்லிட்டு போய் அழகாக குளிக்க வச்சுருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி 2 பேரும் ஒன்றா குளிச்சிருப்பாங்க குளிச்சு வந்து உட்காராங்க. ஜிம்முக்கு ஜேகே பார்க்குற அவ்வளோ ஆக்குவராக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க 2 பேரும் பாத்ரூம் பேர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்குவராக இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து ஜேகே அவ்வளோ அழகாக இருக்குது. வெட்டு ஹேரில் ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லவா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகே கேட்குறாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இது வெட்டு ஹேரு ஜிம்மில் ஜேக்கோட ஹேரில் கை வைக்கிறாங்க. ஜேகேக்கு இப்போ தான் இதோ போன வீர திரும்ப அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு இன்னசென்ட்டாக இருந்ததுனால ஒரு மாதிரி இருப்பார். இப்போ அவர் பேசும்போது அதுக்கு மாதிரி இருக்கு. உண்மையாகவே சொல்கிறாங்க அழகாக இருக்குது. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே எப்படி ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஜிம் ஜேகே லிப்லாம் கை வைக்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே வெயிட் பண்ணல. அக்கா இப்போ டீப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டைம் ஜிமின் அவர் ஜேக்கோட அவன் எப்படினாக்கா ஹெட்டில் லைட்டாக கை வச்சு பிடிச்சிக்கிறாங்க. அவரும் டீப்பாக பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே கிஸ் பண்ண கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ஹக் பண்ணுறாங்க. அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. உனக்கே சொல்கிறாங்க அதை நைட்டே சொல்லிட்டீங்க எல்லாமே நம்மளுக்குள்ள சீக்கிரட்டு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஸோ யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ சொல்ல இங்கே பாருங்க உனக்கு பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சனால பிடிச்சது சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. நான் எனக்கு இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் புரியல. இப்போ நைட்டு நீங்கள் என் கூட அப்படி இருக்கும்போது நிறைய பேசுனீங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜேகே வந்து பேசிக்கிட்டே இருந்துப்பார். அவர் கூட இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் எப்படி ஃபீல் பண்ணார் இதெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டார். அவர் பாய் ஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணது இதெல்லாத்தையும் அவர் ஃபீலிங்ஸ் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம் சொல்கிறாங்க நீங்கள் அப்படியே பேசுங்க அப்பா தான் புரிஞ்சுது ஓகேவா மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நான் தான் உங்களுக்கு சரியாக புரிஞ்சிக்கல சொல்கிறாங்க. அப்படியே எதுவும் சரி அப்படி எதுவும் இல்லை. ஜேகே தான் ஜிம் லிப்பில் ஆக ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இது போதும் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அது போதும் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்பா அம்மாவுக்கு தெரியாது அதுக்கு சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் நெக்கில் அவ்வளோ தான் இருக்குது. ஏதாவது ஜேகே போயிட்டாங்க. ஒரு க்ரீம் எடுக்க 2 க்ரீம் மிக்ஸ் பண்ணுறப்ப அப்படி பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. நான் வேணா அந்த டாக்டர் டிஷர்ட் போட்டுக்கவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பரவாயில்லையே என் குழந்தைகள் தெரியுது. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு மூவி பார்த்தேன் அந்த பொண்ணு நெக்கில் அப்படியே எல்கேஸ் இருக்கும். அந்த பொண்ணு அவங்களுடைய அம்மா பார்த்துக்கூட சொல்லிட்டு அப்படி டிஷர்ட் போட்டுக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பரவாயில்ல இதையாக பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்து கற்றுக்கிட்டே ஜேகே சரி ஓகே அதை எடுத்து போட்டுக்கோ ஜிம் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்க இருங்க உங்கள் பேண்ட்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. ஜிம் அழகாக தட்டி கொடுக்குறாங்க. அதை தட்டி விடுறாங்க ஒரு மாதிரி நீட்டாக எடுத்து தராங்க. ஜேகே அதை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு தெரியும் பொறுப்பாக எப்படி இருக்குன்னு தெரியும்
எல்லாருமே இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ இதுன்னு தெரியுமா சொல்லிட்டாங்கன்னு தெரியுமே. ஜிம் தான் பழம் வந்து தட்டி தராங்க. இதை போட்டுக்கோங்க ஜிம் தராங்க. இப்போ ஜெக்கி வந்து போட்டுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டீஷர்ட் கூட லைட்டாக மெஸ்ஸி ஆச்சு. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறோம் சரி வெளில ரொம்ப பனியாக இருக்குது, நீங்கள் ஸ்கார்ஃப் எடுத்துருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவ்வளோ ஃப்ளாட் ஆகிட்டாரு. உன்னை என்ன சொன்ன சரி போதுன்ற மாதிரி ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. கேரிங் என்ன சொல்லிட்டு அதுவே போதும்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லையே சொல்லிட்டாங்க. இருங்க ஜிம் போயிட்டு அவர் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாங்க. அது நியூ ஒன்று ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அது இருக்கிறாங்க. இது காமிங்க ஜிம் தான் அப்படின்றாங்கன்னா அவர் ஹைட்டு பத்தல. இருங்க ஜிம் பெட்டில் இருந்துட்டு இருக்காங்க. ஜெக்கி பண்ணு சொல்லிட்டு இப்போ ஜிம் போயிட்டு அந்த நெக்காராக சுற்றி இந்த ஸ்கார்ஃப் போட்டு விடுறாங்க. வெளில பனி பெய்யுது சரியா சளி பிடிச்சிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி அப்படி ஜிம்மில் அவர் பெட்டில் இருந்துருக்காரு. அப்படி ஹிப்பில் கை வச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி பேசினாலே போதும் போலையே. ஜெக்கி சொல்கிறேன் இப்படி பேச தெரியுமா தான் நான் வந்துட்டு உங்களை ஃபாலோ இருக்கேன் டீப்பாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவங்களோட பேசிக்கிட்டே இந்த இன்னசென்ட்டாக பேச நான் மயக்கிட்டேன். ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியே நான் மயக்கிட்டேன் நான் உங்களை ஜிம் கேட்குறாங்க. மயக்கிட்டல ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட ஷையாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னசென்ட்டாக இது தப்பு சரியா சொல்கிறாங்கன்னா என்ன ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க சரியா சொல்கிறாங்க. அது சரி என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. புரிஞ்சுப்பா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஓகேவானா நைட்டு பண்ண மாதிரிலாம் அப்ளை பண்ணக்கூட சரியா சொல்கிறாங்க. அழகாக சொல்கிறாங்க. ஓகே இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஓகேவா தான் புரிஞ்சுக்கிச்சேன் சொல்லலாம் சரியா பொறுமையாக சொல்லித்தரேன் சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகிறீங்களா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பாருங்க காஃபி அவங்க நானே போட்டு வேணா போட்டு தட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை மேடம் நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா நான் தான் போவேன்னு சொன்னேன் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறது ஜிம் போய் சொல்லவே மாட்டார் யாருக்கிட்ட ஏன்னா இப்போ சொல்கிறாரு நானே சொல்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகேவா 2 பேருக்கு இறங்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் 2 பேருக்கு இறங்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஆசை ஜிம் சொல்லிட்டாங்க. என்ன ஜெக்கி கேட்குறாங்க ஸ்டெப்பில் இறங்குறதுக்கு முன்னாடி. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டாங்க என்ன கேட்குறாங்க. கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஜெக்கி அழகாக ஜிம் தூக்கிட்டு வந்து பெட்டில் நேற்று யாரும் தூக்கிட்டு வந்து ஷவர் ரூம்லேருந்து ட்ரெஸ் பண்ணி விட்டு போது எல்லாமே இருக்குது அழகாக அவரே பண்ணியிருப்பாரு. இப்போ நடக்கிறப்ப ஒரு பெயின் தெரியுது. ஜெக்கி பார்க்குங்க சொல்லிட்டாங்க. எனக்கு லெக்கில் பெயின் இருக்குங்க இங்கெல்லாம் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குங்க பெயினாக இருக்காமல் சொல்லி இப்போ ஜெக்கி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே இல்லை இப்போ ஸ்டெப்பில் தூக்கிட்டு இறங்கும்போது ஜிம்முக்கு ஒரு பாட்டு ஒன்று பார்த்து வரும். கிளம்பு சினிமா வச்சு தான் வரும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஒரு பாட்டில் சொல்லிட்டாங்க ஹீரோயின் தூக்கிட்டு போனாங்களா. ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குங்க நான் ஹீரோயின் ஓகேவா சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அச்சோ இந்த மாதிரி அப்போ சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சர்ப்ரைஸா நான் இப்போ பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. நீ இப்போ பேசுகிறேன் எனக்கு தான் சர்ப்ரைஸ் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படியா சர்ப்ரைஸ்னாக்கா சொல்லிட்டாங்க. பேக் சைடு அப்படியே வச்சுட்டு அப்படியே சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படி இருக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சர்ப்ரைஸ் வேணாம் ஓகேவா நீ பேசுகிறாங்க சர்ப்ரைஸ் தான். ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் இந்த பக்கம் இப்படி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜெக்கி ஜிம் தூக்கிட்டு போயிட்டு அந்த இதில் உட்கார வைக்கிறாங்க. சேரில் உட்கார வச்சுட்டு என்ன காஃபி போட சரியா சொல்கிறாங்க. இல்லை வீட்டில் எந்த திங்ஸ் இருக்குன்னு தெரிய சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகே இங்கே ஜெக்கி போயிட்டு அழகாக காஃபி போடுறாங்க. இந்த மாதிரி நாட்டில் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் எந்திரிக்கல. இந்த பக்கம் ஜெக்கி போயிட்டு ஃப்ரிட்ஜில் மில்க் இருக்கும் எடுத்துட்டு காஃபி 2 பேருக்கும் காஃபி போட்டு வைக்கிறாங்க. குடி சொல்கிறாங்க. காஃபிலாம் போட தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க எல்லாமே தெரியும் ஓகேவா மேரேஜ் கூட பண்ணிக்கோ கையில் வச்சு பார்த்துக்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் நீ ஜஸ்ட் எனக்கு லவ் பண்ண மட்டும் போதும் ஓகே வேறு எதுவுமே வேணாம். ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வா சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கா. அப்போ ரிவார்டு ஜெக்கி சிக்ஸ் காமிக்கிறாங்க. ஜிம் டக்குனு போய் கிஸ் பண்ணிடுறாங்க. ஜெக்கிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான் மேரேஜ் ஆன மாதிரி ஃபீல் வந்துருச்சு. இப்போ ஜெக்கி வந்துட்டு குடி ஜிம் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட கேட்கணும் என்ன சொல்கிறாங்க. மேரேஜ் ட்ரெஸ் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அது ஃபிட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குங்க சொல்லிட்டு எங்கே தான் இருக்குது அம்மா தான் வச்சிருக்காங்க நான் வந்துட்டு எடுத்து தரேன் போட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு வேணாம் ஓகே வேணும் என்ன போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க ஃபிட்டாக இருக்கும் ஓகே அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு போயிருந்தேன் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க கரெக்டாக இருக்கும் ஓகே போட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க சரி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நான் போவா சொல்கிறாங்க. பத்திரமா போங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் எப்படி ரூம் போவா சொல்கிறேன். நான் பொறுமையாச்சு போய் பா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். இல்லை அங்கே வாசல் அழகாக ஜெக்கி ரிட்டன் தூக்கிட்டு வந்துட்டு ரொம்ப உட்கார வைக்கிறாங்க. பாரு இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா சொல்கிறாங்க. ஆனால் ஆன்ட்டி கேட்டால் சொல்கிறாங்க டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆகும் சொல்கிறாங்க. ரூமில் ரெஸ்ட் எடுத்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஓகே போயிட்டு வரேன் 3 days தான் வெயிட் பண்ணேன் சரியா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து இவங்க அப்பா அம்மா பிளஸிங்ஸோட சரியா மேரேஜ் பண்ணி இந்த ஊரே பார்க்குற மாதிரி கையில் தூக்கிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. ஜிம் சிஸ்டம் ஆமாம் சார் இந்த ஊரே பார்க்குறது பர்த்டே பார்க்க தூக்கிட்டு போகிறான்னு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு செம ஹாப்பியாக இருக்கா. எனக்கு என்னென்னமோ எனக்கு எல்லாமே புதுசாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படி நேற்று நைட்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்குது நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸு நமக்கு நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பாய் சொல்லிட்டு போயிடாரு. அவர் செம ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே ஒரு கார் வச்சுட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்க டே நீ போல சொல்லிட்டு நான் எங்கே போகிறது வா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி வந்து காரில் உட்காராங்க. பார்த்தா ஜெக்கி வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ காய் பார்க்க என்னடா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர இருக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா கேட்குறாங்க. குளிச்சேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. குளிச்சு எதுக்கு குளிச்சேன் ஒரு காய் கேட்டுருக்காங்க. ஜெக்கி வந்து உட்காந்துருக்காங்க.
பார்க்குறேங்க டே உண்மையாக எதுவும் நினச்சி மட்டும் சொல்ல சரியா எனக்கு ஹோப்பி பல வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன தொட கூட விடல தெரியுமா, கிஸ் கூட எனக்கு இல்லை, ஃபோனில் தான் நான் கொடுப்பேன் தவிர அதோட ஃபோன் கட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா. அப்படி இருக்கும் எதுவும் சொல்கிறாரா என் குட்டி நெஞ்சு வெடிச்சிடும் சொல்லிட்டாங்க. வெடிக்கட்டும் காய் சொல்லிட்டாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க என்னத்துக்கு வெடிக்கட்டும் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் சொல்லிட்டாங்க எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ண மாட்டேன். ஜெக்கி சொல்கிறாங்க காய் பார்க்குங்க புரிஞ்சிருச்சு அப்போ எதுவும் நடந்திருக்கு என்ன சண்டை பண்ணது பையன் தான் பெருமை நடந்துருச்சு. இத்தனை வருஷமாக ஹோப்பி லவ் பண்ணுறேன் அப்போ எதுவுமே நடந்ததில்லை. ஒன் டைம் நம்மளும் அதை இதே மாதிரி அவங்க வீட்டுக்கு நைட்டு போகணும் அப்போ தான் நடக்கும். அப்படி காய் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. ஃபைனலி செக் அவுட் போயிட்டாங்க. அந்த பக்கம் சின்ன வந்துட்டு வந்துக்கிறேன். அந்த டே ஃபுல்லாக ஒரு வரவே இல்லை. எனக்கு ரொம்ப ஒர்க்கு அடுத்த நாள் தான் வராங்க. இந்த பக்கம் மேரேஜ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ தான் ஜிம் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி மறுபடியும் வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க ஜெக்கி இப்படி வீடியோ கால் வந்துட்டு கிட்ட வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு நேரத்தி கொடுக்குற மாதிரி இருக்கா. ஜிம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க போங்க பண்ணாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ண சார் ஓகே சொல்லு கால் எப்படி இருக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் பையனாச்சு இப்போ ஓகே தான் சொல்லி ஓகே வாமும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நெக்கில் ஹிக்கிஸ்லாம் கூட போயிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க லைட்டாக தான் இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க அப்படியே லைட்டாக தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. 2 days பொறுத்துக்கும் ஸ்ட்ராங்காக தரேன் சொல்கிறாங்க. அடிப்பா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பக்கம் அடிச்சுக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்காங்க சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. சாப்பிட்டா சொல்கிறாங்க. அங்கே அடி உங்களுக்கு பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. என் பாய் ஃப்ரெண்டாக சர்ப்ரைஸ் ஆகலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் சொல்கிறாங்க சரி ஓகே ஓகே சரியா அதான் குழந்தையாச்சு. ஜெக்கி சொல்கிறாங்க இப்போ நம்ம 2 days இப்போ வந்து இந்த பக்கம் ஜெக்கி ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ 3 days ஆஃப்டர் ஃபைனல் மேரேஜ் கிராண்ட் அரேஞ்ச் இருக்குது. இந்த பக்கம் ஜிம் ரூமில் இருக்காரு. இப்போ இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. என்னடா இப்போ நான் சரிக்கு பயமாக சொல்லுவானே மேரேஜ் அரேஞ்ச் இருந்தது இப்போ வந்து அமைதியாக இருக்கானே சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்குறேன் ஏன்டா உனக்கு நர்வஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. என்ன நர்வஸ் ஆகலையா என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. அப்படியே எதுவும் ஆகலை சொல்கிறாங்க. ஆகலையா ஸ்டூல் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எழுஞ்சிட்டு நம்ம ஆஜின் கூட டவுட்டாகவே இருக்குது. என்னடா இப்படிலாம் சொல்ல மாட்டேனே நர்வஸ் ஆகணும் எதுக்கு சின்ன சின்னதாக பயப்படுவானே சொல்கிறாங்க. ப்ராக்டிகலிசமாக பயந்து போயிட்டான். நம்ம எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தா மேரேஜ் விஷயம் ரொம்ப பிகாஸ் திங்கு. அதுவும் அன்றைக்கி மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு வீட்டில் வந்து அன்றைக்கி காலேஜ் வந்து அழுதானே அப்போ மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிச்சிருக்காங்க. ஆனால் நல்லவங்க சொல்கிறாங்க என்ன பண்ண தெரியலன்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தா அப்படி சொல்கிறானே அமைதியாக ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. சரி ஓகே சரி மேரேஜ் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் ஜின்னுக்கு தான் பயங்கர அழுகுறது. ஜின்னு பார்க்குறாங்க ஜிம்மி வச்சுட்டாங்கம்மா ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க அந்த 2 days கூட ஒர்க் அதிகமாக வச்சுருந்தா ஃபோக்கஸ் பண்ண முடியாதாங்க. மன்னிச்சு கோ சொல்லிட்டாங்க பரவாயில்லம்மா டேட்டா மம்மா பத்திரமா இருங்க சொல்லிட்டாங்க. சரிப்பா சொல்லிட்டாங்க. ஜேகே சொல்லிட்டாங்க அங்கிள் சொல்லிட்டாங்க நீ சொல்லிட்டேன் நான் பார்த்துக்கலாம் ஓகே சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேரும் செலவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம்மி தூக்குறாங்க எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கார் வரைக்கும் அந்த கார் கொஞ்சம் லாங்கில் இருக்குது அந்த வெட்டிங் கார். இப்போ நம்ம ஜேகே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஜின்னுக்கு அதை பார்த்து ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜேகே நல்ல ஒரு சொல்லிட்டாங்க. ஆமாம் அவனுக்கு வச்சுட்டு இருக்குல்ல சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகேட அம்மா பார்க்குறாங்க எவ்வளோ மாட்டான் என் பையன் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே நம்ம ஜிம்மில் அழகாக தூக்கிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் அதை பார்த்துருப்பாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் டே இவன் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம நம்மகிட்ட கூட சொன்னால் அம்மா சொல்லாத பேசுவேன் அம்மா சொல்கிறது நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டாங்க. அதான்டா எது நடந்துருக்குமோ சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் எனக்கு இப்போ தான் ஃபாரினில் இருந்தாரு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்திருக்காரு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பக்கம் ஜேக்கோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க ஜிம்மில். இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் சொல்கிறாங்க. அது பாஸ்ட் ப்ளீஸ்மா சரி ஜேகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேக்கே நம்ம பார்க்குறேன் பாருங்க கேட்குறது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க உனக்கு இங்கே இருக்க ஓகேவா இல்லை ஜேகே கூட தனியாக இருக்கா சொல்கிறாங்க. தனியாக ஐயோ வேண்டாம் எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கும் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே அப்போ பேச ஒரு மாதிரி எடுத்து இப்போ ஜேக்கே நம்ம பார்க்குறாங்க பாரு ஒன்றும் இல்லை சரியா ஜஸ்ட் 1 month மட்டும் இங்கே இருந்தேன் ஓகே 1 month ஆஃப்டர் நானே ஜிம்மிட்டு பேச அனுப்பி வைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. என்னமா சொல்லி கேட்குறாங்க. இது அவங்க அம்மாவோட ஜின்னோட விஷயம் ஓகே சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவங்க அம்மா ஜின்னோட விஷயம் ஓகேவா என் பையனுக்கு எனக்கு தெரியாது ரொம்ப என்ன சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு அவங்க கூட வச்சுக்கோங்க. அவனுக்கு கொஞ்சம் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சுவாமிலாம் அப்படி தான் இருக்கும் இப்படி தான் லைஃப்பை வாழணும் சொல்லி லைஃப்பில் இப்படி போகணுன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தனியாக வைங்க அது கொண்டு வரைக்கும் கூட வச்சுக்கோங்க சார் சொன்னாங்க. அது அவங்க அம்மாவோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேக்கேட அம்மா சொல்கிறாங்க. ஜேக்கேட அம்மா சொல்லுவோம் ஜேகே பார்க்குறாங்க ஓகேம்மா சொல்லி ஜேகே உங்கள் ஜிம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்க. அப்படியே அவங்க பெட்டு பிடிச்சிருக்கு ஜிம் பெட்டில் ரோல் ஆகிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பக்கத்தில் ஜிம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேக்கே ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்காமல் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணுறதா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஆமாங்க பாருங்க ரிங்க் எவ்வளோ அழகாக இருக்குது ஜிம் காமிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ரிங்க் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே உன்னோட பாயிண்ட் ஆஃப் அது வேறு கூட சரியாக சொல்கிறாங்க. பின்ன வேறு என்ன சொல்கிறாங்க பாரு ஜேகே ஃபோன் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு மேரேஜ் ஆன செகண்ட் டைம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க செல்ஃபி எடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ காமிக்கிறது அழகாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. ஜங்கா இது ஃப்ரேம் பண்ணி தரீங்களா வச்சுக்கா ரூமில் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பிக் ஃப்ரேம் பண்ணி நம்ம ஹாலில் வைக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜேகே கிட்ட ஜிம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்க சரி ஓகே கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க ஜிம் கேட்குறாங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்கு அவருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. சரி ஓகே ட்ரெஸ் ஹெவியாக இருக்கும் மாற்றிக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் சரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு ஜேக்கேட அம்மா ஜேக்கேக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது நல்லா இருக்குது ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேக்கே எனக்கு வீடியோ காமிச்சாங்க. அதில் கூட இப்படி தான் வெட்டிங் நைட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. அது பூலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜேக்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜேக்கேட பார்க்குறாங்க பாருப்பா அவனுக்கு என்ன சண்டை
தெரியாது, ஜஸ்ட் நான் ஃபார்மாலிட்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ ஜஸ்ட் வந்துட்டு ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணிட்டு தூங்கிடு சரியா சொல்லிட்டாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. ஓகே தூங்கிறேன். ஜெக்கே போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜெக்கிட்ட அம்மா வந்துட்டு மில்க் ஜிம்மில் கொடுத்துருப்பாங்க. ஜிம் பார்க்குற மில்க் ரொம்ப நேரமாக ஆறிட்டே இருக்கே, சூடு கொஞ்சம் குறையுது, எப்போ குடிக்கிறது ஜிம் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கி டோர் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா வண்டிங்களா சொல்லிட்டாங்க. ஜெக்கே பாருங்க. ஜெக்கே டோர் லாக் பண்ணிட்டு வராங்க. வாங்க சொல்லிட்டாங்க. ஜெக்கி போய் என்னடா ஆர்வமாக கூப்பிட்றான். ஜெக்கி கிட்ட போகிறான்னு சொல்லிட்டு பாருங்க மில்க் சீக்கிரம் சூடாரிட்டே குடிப்போமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியாமா அன்னைக்கு கூட மில்க் வேணாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு தெரியுமா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரிச்சு அவங்க எது வேஸ்ட் பண்ண தெரியுமா அம்மா சொல்லுவாங்க, எந்த ஒரு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே, இந்த திங்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே, குடிச்சிடலாம் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மில்க் குடிக்கணும் தான் சொல்லிட்டாங்க. வா ஜெக்கி இப்போ 2 கிளாஸ் ஊற்றுறாங்க. குடிச்சிட்டு ஜிம் குடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேஸ் சொல்லிட்டாங்க. ஜெக்கி இப்போ மில்க்கு சேஸ் சொல்லிட்டு சரி வா ஜெக்கி சேஸ் பண்ணிட்டு 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு செம ஹாப்பி. இப்போ ஜிம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜெக்கி குடிச்சு முடிக்கிறாங்க. ஜங்காங்க பார்த்தீங்களா பூலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஓகே இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிட்டாங்க. சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குது இதுக்கு சொல்கிறாங்க. அது சரி அதான் மேரேஜ் ஆகிட்ட அப்படின்னு பயம் கேட்குறாங்க. அந்த சீக்கிரம் பாப்பா வச்சுட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வெளில கூட்டிட்டு போக மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ வெளில கூட்டிட்டு போவோம் சரியா சார் பாப்பாவில் வரா சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இந்த பக்கம் ஜிம்மில் லைட்லாம் வீட்டில் புஷ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் ஃபோன் ஜிம்முக்கு ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சார் ஜிம்மில் ஃபோன் எடுக்க போகிறாங்க. டக்குன்னு ஜேகே இந்த ஃபோன் எப்படினாக்கா ஒரு வாரமாக வச்சுட்டாங்க. ஜம்கா அம்மாட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டு ப்ளீஸ் ஜம்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கின்னு ப்ளீஸ்னு சொல்லும்போது ஜெக்கியோட இவ்வளோ பண்ண முடியல. டக்குன்னு ஃபோன் எடுத்துறாங்க. இப்போ ஜிம்மில் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் எல்லாம் சொல்கிறாங்கம்மா என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அது மாதம் எதுக்கும் பயப்படாது ஓகேவா, அம்மா ஆண்டி கிட்ட பேசுகிறேன், ஆண்டி பேசி புரிய வைப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி எதுவும் யோசிக்காத சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு பேசிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜெக்கி போய்ட்டு ஜிம் நெக்கில் அன்றைக்கி என்ன பண்ணுறோம் அதே மாதிரி ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கி ஜிம் ஸ்டார்டிங்கில் மறந்துருக்கும். இன்றைக்கி வந்து அவருக்கு டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம் நெக்கில் வந்து ரப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஷர்ட் பட்டன் ஊர் பட்டன் ரிமூவ் பண்ணிக்கிட்டு எப்படி ரப் பண்ணுவோம் ஜிம் இருக்கும். நான் அப்புறம் பேசவா சொல்கிறாங்க. ஏன் பாசிட்டாங்க அது நான் மார்னிங் பேசுகிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே ஃபோன் வச்சுட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் அந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா ஜம்கா ஜிம் கேட்குறாங்க. ஏன் பிடிக்கிறா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே சார் சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்த்து குறிப்பிடுங்க ஜெக்கி என்ன சொல்கிறேன் 2 பக்கம் அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஜெக்கி எடுத்ததை சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜெக்கி மிரட்டு ரைட்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி அப்படி பேங்க் கவர் பண்ணுறாங்க. எல்லாமே அழகாக போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து அப்படியே முன்னாடி எழுச்சிட்டு குடிச்சிட்டு வராங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓய் சொல்கிறாங்க. எதுக்கு ஃபஸ்ட்டே குடிச்சா சொல்கிறாங்க. பின்னா எவ்வளோ தாட்டி ஆகிட்டேன் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ தாட்டி இருக்கும் தெரியுமா எவ்வளோ நேரம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இருக்கட்டும் சொல்கிறாங்க. கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு ஆண்டி ஹெல்ப் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. இருந்துக்கா அம்மா நைட்டே சொன்னாங்க இந்த மாதிரி கிச்சனுக்கு போய்ட்டு ஆண்டிக்கெலாம் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. அப்படி பார்த்துக்கலாம் நிறைய மேய்ட் இருக்காங்க வா சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி சரியா மெய்டு ஒரு ஒர்க் பண்ணுற வேறு ஒரு சனிலாம் ஒர்க் பண்ணுற வேறு ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லுவாங்க. ஒரு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டு குடிங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ ஏன் வந்துட்டு தப்பிச்ச ஓகே நானும் பிடிச்சிட்டு வச்சுக்க எவ்வளோ சரியா சொல்கிறாங்க. போங்க ஜிம்மில் போகிறாங்க. இப்போ டக்குன்னு ஜெக்கி போட்டு எடுத்துறாங்க. இப்போ அப்படியே எப்படிக்கா ஹேண்டில் பிடிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் பெட்டை கிராஸ் பண்ணி வரதுக்குள்ள இந்த பக்கம் ரேஞ்சு ஹேண்ட் பிடிச்சிருப்பாங்க. ஜிம் டக்குன்னு ஜெக்கி மேலே லைட் ஆகுறாங்க. போவியா என்னட்டு போவியா அது கேட்குறாங்க. கிச்சனுக்கு தானே போகிற போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜம்கா ப்ளீஸ் ஜம்கா ஆண்டி இதை நினச்சிக்கணும் கீழே போகணும் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் நினைக்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. நினச்சிருப்பாங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க குழந்தைய மணிதான் குழந்தை வைக்கணும் தூங்கிட்டு போய் நினச்சிருப்பாங்க வா சொல்கிறாங்க. நான் போகிற சொல்கிறாங்க போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நீ சொன்ன நைட்டு எனக்கு எங்கேயும் பைட் பண்ணாதீங்க என்னை யாரும் பைட் பண்ணி என்னோட பைட் மாஸ்க் பார்க்கணும் சொன்னல நானும் பைட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஏற்ற எங்கே மட்டும் பைட் பண்ணாங்க பாருங்க ஜிம் காமிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. நெக்கில் மட்டும் பைட் பண்ணுங்களா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி போயிட்டு நான் ஜெக்கி காமிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்ல ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னால் சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா சொல்லிட்டாங்க என்ன பைட் பண்ணுறாங்க பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேருக்கு தெரியுமா அவனு பைட் மார்க் பார்க்க ஆசையாக இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் நடிக்கிறாங்க. ஜெக்கி எப்படா ஒரே நல்லா கற்றுக்கிட்டா சொல்கிறாங்க. நீ தானே சொல்லி கொடுத்தா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜோ குழந்தை இவ்வளோ சீக்கிரம் பிக்கப் படித்தேன். ஜெக்கி பார்த்துருக்காங்க. சரி விட்டுங்க கீழே போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவன் குடிக்கலாமா சொல்லிட்டாங்க. நான் குடிச்சிட்டு நீ ஜிம் சொல்லிட்டாங்க. நீ குடிச்சாரு நானும் குடிப்பான்னு சொல்லிட்டாங்க. போய் குடிங்க சொல்லிட்டாங்க. கூட சேர்ந்து சரியா சொல்கிறாங்க. நான் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவன் குடிக்கிற சொல்லிட்டாங்க. நான் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு நீயே குடிப்பா. ஜெக்கி இப்போ அவன் இருக்காங்க. இங்கே இருக்கீங்க ஜிம் பார்த்தா அமைதியாக ஒரு மாதிரி அழகாக இப்படி இருக்காங்க. 2 பேரும் இப்படி குளிச்சுட்டு வராங்க. இப்போ கீழே வாசிட்டாங்க. பாபு கரைச்சி ஜிம் உட்காராங்க. ஜெக்கி ஹேர் வைப் பண்ணி விட்டு ஜிம்முக்கு வந்து இப்படினாக்கா அழகாக ஃபேஸ் பேக்லாம் போட்டுவிட்டாங்க. இப்படினாக்கா சரி மேக்கப்லாம் போட்டுருவாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி போய் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அழகாக தான் சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக தான் இருக்கா ஜெக்கி அழகாக ஃபேஸ்லாம் மேக்கப்பில் போட்டுவிட்டு வா சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. வா 2 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி இறங்குறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து செம்ம அழகாக இருக்கும் 2 பேருமே. ஜெக்கி அப்பா பார்க்குறாங்க. அப்படி கண்ணே போட்டு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த மெயிலாம் பார்க்குறாங்க. மேடம் 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஜிம்மில் எப்போ போல அவங்க அம்மா ஞாபகத்து போயிட்டு ஜெக்கி நம்ம ஹக் பண்ணிடுறாங்க.
அம்மா சொல்கிறாங்க ஹக் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெக்கடம் அம்மா பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. என்ன சரி கூப்பிட்டா சொல்கிறாங்க அம்மா அது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடம் பார்க்குறேன் அம்மானை கூப்பிட்டு சரியா சொல்லிட்டாங்க. அது சொல்கிறாங்க அம்மானை கூப்பிட்டு ஓகே நான் ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. என் பையன் நம்ம பண்ண மாட்டான், நீயாவது பண்ண சரி, எனக்கு அப்படியே அந்த மாதிரி கிடைக்கிற இந்த மாதிரி ஒரு சான்ஸாக கிடைச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன மாசம் ஏன்டா ஒரு டைம் ஹக் பண்ணிட்டு குட் மார்னிங் சொல்லிப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அதான் உங்கள் இன்னொரு பையன் இருக்கானா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு இன்னொரு பையன் சரியா நீங்கள் ஒரு பையன் மாதிரி பாருங்கம்மா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாடா ஜெக்கி நம்மவும் ஜெக்கி பார்த்து ஜிம்மில் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் ஜிம்முக்கு ஜெக்கி நடந்திருக்காது. அவங்க என்ன சொல்கிற ஜிம்மி சின்ன என்ன சொல்லிட்டா இருக்கான் ஜெக்கி பண்ணி நினச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே சிலமா சாப்பிட சொல்லிட்டு ஜெக்கி நம்ம ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜிம் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. இப்போ இந்த பக்கம் ஜின்னு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஜிம் ஃபோன் பண்ணுறாரு ஜிம்முக்கு ஜிம் பேசுகிறாங்க. ஆனால் எதையுமே சொல்ல மாட்டாங்க. நடந்தது சொல்லல. ஆன்டி பண்ணாங்க அங்கிள் பண்ணாங்க தான் சொல்கிறாங்க. வீடு பிடிச்சிருக்கு ஃபுட்டு பிடிச்சிருக்கலாம் சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மே நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 2 days ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. சங்கா வீட்டு சங்கா ஜிம் சொல்லிட்டாங்க. செக் பார்க்குறேன் ஏன் சொல்லிட்டாங்க வீட்டு ஆண்டி அப்போ கூப்பிட்டாங்க சரியா அவங்க எனக்கு கூப்பிட்டு கத்தரேன் சொல்கிறாங்க. சரியா சொல்லிட்டாங்க. செக் பார்க்குறாங்க அம்மா பண்ணிப்பாங்க சரியா சொல்லிட்டு இல்லை கற்று தரேன் சொல்கிறாங்க. கற்றுக்கணும் வீடியோ சொல்கிறாங்க ஏன் சொல்லிட்டாங்க. அப்புறம் 1 month ஆஃப்டர் தனியாக போயிடும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு 1 month ஆஃப்டர் போயிடும்ல அப்புறம் அங்கே குக் பண்ண வேணும் போய் கற்றுக்குறேன் ஜிம் சொல்லிட்டாங்க. செக் பண்ணுறேன் ஐயோ என் குழந்தைடா எவ்வளோ அறிவாக இருக்குது போய் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் எவ்வளோ அறிவாக இருக்குது இதுக்கு எல்லாம் தெரியுது போகிற ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க பின்னா கற்றுக்கணும்ல சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் ஓகே ஒய்ஃப் என்னோட ஒய்ஃப் நான் குக்கே பண்ண விட சரியா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் ஜெக்கி சொல்லிட்டாங்க. இப்போ பக்கம் ஜெக்கி ஜிம் அப்படியே அழகாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்களா ஜெக்கி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க விடணுமா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பாருங்க ஒரு 2 minutes சொல்லிடுறேன் சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரம் ஹக் பண்ண சரி நான் மீட்டிங் இருக்கா போயிடுவோம் சரியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க மீட்டிங் போயிடும் ஓகேவா வரதுக்கு ஈவினிங் ஆகிடும் சொல்லிட்டாங்க. ஈவினிங் வரைக்கும் தனியாக இருக்குமா சொல்லிட்டாங்க. ஆமாண்டா மேரேஜ் 2 days ஆச்சு லீவ் போட்டேன் அப்புறம் போகலாம் சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க டிஃப்லாமல் கூட சரியா ஈவினிங் வீட்டுக்கு வரேன் வந்து கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க மூவி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. கூட்டிகிட்டு போகிறேன் ஜெக்கி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெக்கி ஜிம்முக்கு கொஞ்சம் அப்படி போயிட்டாங்க. இப்போ மூவி செட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க என்னப்பா பண்ணுற ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு மேரேஜ் 1 week இருக்கும். ஆன்ட்டி ஃபுட்டு பேக் பண்ணுறது எதுக்கு பார்த்துட்டேன் ஜேக்கிக்கு தான் சொல்லிட்டாங்க. ஜேக்கிக்கு அவன் வீட்டு வந்து ஃபுட்டு எடுத்துக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இல்லை ஆண்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஜிம் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. நான் கூட எடுத்து கொண்டு அங்கிளுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி அப்பா பார்க்குறேன் நீ தான் எனக்கு எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் சனியில் எடுத்துகிட்டு போட முடியாது ஜெக்கி அப்பா சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்மி தான் ஃபுட் எடுத்து ஜெக்கெட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஜெக்கிக்கு தான் ஆஃபீஸில் ஜிம்மி பார்த்தோம் அவ்வளோ தான் அது காய் பார்க்குறாங்க. ஐயோ சும்மாவே கையில் பிடிக்க முடியாது இதுக்கப்புறம் சொல்லவும் வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மி பார்த்து ஜெக்கி காய் பார்க்குறது என்ன சொல்கிறது பசங்க நம்ப முடியாதா என்ன சொல்லிட்டா யார் நினைக்கிறோம் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு காய் பார்த்துருக்கேன். ஜிம்மி பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் எக்ஸ்கியூஸ் மீ காய் என்ன சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறாங்க என்னப்பா சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி இப்போ காய் திரும்பி பார்க்குற பார்த்தா அந்த மிரர் எவ்வளோ பார்க்குறாங்க அவர் அவ்வளோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கா சொல்லிட்டு போப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு சாப்பிட போகிறனோ இல்லை இவங்க சாப்பிட போகிறோன்னு சொல்லி நினச்சிட்டு அந்த பக்கம் ஜிம்மி தான் செங்கக்கா ஜிம்மி சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறேன் உள்ள வாசிட்டாங்க. ஜிம்மி பாருங்க டக்குன்னு ஜெக்கிங்கிற ஸ்க்ரீனை போட்டு விட்டுறாங்க. காய் பார்க்குறாங்க கடவுள் ஒரு பக்கம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் தெரியுமா இந்த ஆஃபீஸில் ரொமான்ஸ் பண்ண கூட பிடிக்காது. இப்போ பார்த்தா சொல்கிறாங்க இப்போ நம்ம காய் போயிடுற இந்த பக்கம் ஜெக்கி தான் வந்துட்டு ஜிம் டாக்டர் ஹக் பண்ணிட்டாங்க. இதுங்க ஃபுட்டுக்கு வேண்டுறக்கா சொல்கிறேன் ஃபுட்டெல்லாம் வேணாம் ஜெக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்கக்கா. ஏன் சொல்கிறேன் நீங்கள் தானே கேட்டீங்க ஃபுட்டு சொல்கிறாங்க. அது சுமார் ஒரு ரீசன் சரியா ரீசன் ஆமாம் அவனை பார்க்க ஒரு ரீசன் தான் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க அது ஒர்க் அதிகமாக இருக்கா வீட்டில் இருக்க முடியல லீவ் இருக்க முடியல சேம் டைம் ஒய்ஃபுங்க வரலாம்ல அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே அமைச்சிட்டாங்க. ஆனால் ஃபுட்டெல்லாம் சூடாக சாப்பிட்றதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜெக்கி பார்க்குறேங்க ஃபிட் பண்ணுறியா ஜிம் ஃபிட்லாம் பண்ணி வராங்க. ஜெக்கி செம்ம ஹாப்பி என்ன சொல்கிறது கூட என்ன பண்ணணும்னு தெரியும் எல்லாம் சொன்னால் கரெக்டாக கேட்டு பாரு. இப்போ ஜெக்கி தான் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷான ரோசஸ் தான். ஜிம் வீட்டில் புக்ஸ் படிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்க ரூமில் உட்காந்துட்டு ஜெக்கே பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்க வந்துட்டீங்களா ஜிம் நினைக்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் எடுக்கவா சொல்லிட்டு ஜிம் டக்கு நினச்சி போட்டு ட்ரெஸ் தான் எடுக்கிறாங்க. அவருக்கு வீட்டில் போகிற ட்ரெஸ் எடுத்து சூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஜெக்கி ஜிம் பேக் பண்ணிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் சரியா சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அப்படியே ஒரு பேக் சைடு அந்த ஃப்ரண்ட்டில் ஃப்ளவர்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. அவன் எப்படி பேக் பண்ணிக்கிட்டு எப்படி எடுத்து காமிக்கவும் ஜிம் பார்க்குறாங்க. வா ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு காசு உனக்கு தான் சொல்லிட்டாங்க. அச்சோ ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்தீங்களா அப்பயும் வாங்கிட்டு வரேன் நினச்சா அது நீங்கள் அப்போ வாங்கிட்டு வரே சொல்லிட்டாங்க. நீ தான் கேட்கவில்லையே சொல்லிட்டாங்க. நீ தான் அப்போ பேச ஒரு சர்ப்ரைஸ் தான் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அது வாங்கி தான் சர்ப்ரைஸ் ஆகிப்பா சொல்லிட்டேன். ஆமாம்மா ஜெக்கி பார்க்குறேன் ஜிம் ஃப்ளவர்ஸ் ஹக் பண்ணிக்கிறாங்க. சங்கா தேங்க்யூ சொல்கிறேன் தேங்க்யூ ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன் லவ் யூ சொல்லிட்டு லவ் யூ டூ ஜெக்கி சொல்லிட்டாங்க. இப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இந்த பக்கம் ஜெக்கி ஜிம் பயங்கர ரொமாட்டிக் ஒரு மாதிரி இருக்காங்க. 3 weeks ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜெக்கி வந்து அவங்க ஏதாவது ஜின்னு கூப்பிட்டுருவாரு. சரி ஜிம் ஜெக்கி அவங்க போயிருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நினச்சிருப்பாரு. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுவார் டவுட் கேட்டு வரும் பார்த்தா அப்போ ஜிம் பார்த்தா ஃபோனே பண்ணல. ஃபோன் பண்ணுவார் அப்பா அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதை தாண்டி எதுவுமே இல்லை. அதுவுமே ஜெக்கி சொல்லுவாங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசுனா சொல்லுவார். அந்த அளவுக்கு மாறி போயிருப்பாரு.
இப்போ ஜின்னு பேசிட்டு இருக்காங்க. என் பையன் நிறைய மாற்றம்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. மாற்றம் இல்லாதானே சொல்லி ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களே இப்போ அழகாருல இப்போ அப்பா அம்மா பற்றி யோசிச்சுட்டு அந்த ஃபேமிலி யோசிச்சு வச்சுக்கேன். அப்புறம் அவங்களுக்கு எங்கள் வாழ்க்கை வாழ்வாங்க சொல்லிட்டாங்க. அதுக்காக ஃபேமிலி மறந்துலாம் எதுவும் இல்லை. சரியா சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு அந்த ப்ரையாரிட்டி புரிஞ்சுக்கணும். சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறேன். எனக்கு புரியுது. நான் கூட நினச்சேன் என் பையன் அங்கே போயிருக்க மாட்டான் அழுவா அப்படின்னு நினச்சி சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி பார்க்க நான் கூட நினச்சேன். சேம் நானும் அதை நினச்சேன். ஆனால் எப்படி இதுன்னு எனக்கு தெரியல சார். ஜெயிக்கிற நம்பி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மைண்ட் அடிக்க புரிஞ்சிச்சு எனக்கு. அன்னைக்கு அவங்க கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க மேலே போயிருப்பாங்க வேற எதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு. அப்போ வந்து ஜெயிக்கிற ஜிம்மில் சவுண்ட் அவங்க கேட்டிருக்கோம். அப்பயும் புரிஞ்சுருப்பாங்க. சரி அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. அப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் 3 days இல்லை அப்படிக்கும் எதுக்கு சொல்ல அப்படி விட்டுருப்பாங்க. இப்போ அவங்க புரியுது என்ன சொல்ல அவங்களுக்கு சொல்லிக்கவே இல்லை. இப்போ ஜிம் ஜெக்கி வீட்டுக்கு வந்திருக்காங்க. நிறைய டின்னர் சாப்பிட்டு ஜிம் பார்க்குறாங்கம்மா போயிட்டு ஒரு வா சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஒரு ஹக்கா கூட சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம சின்ன ஜிம்மில் ஹக் பண்ணும்போது ஒரு ஃபுல்லாக ஜேக்கோட பர்ஃப்யூம் யூஸ் பண்ண ஒரு எனக்கு ஜிம்மில் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும். ஜேக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இது என்ன பர்ஃப்யூம் ஜிம்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜிம் ஜெக்கி கொஞ்சம் அவங்க ரூம் போயிருப்பாங்க. அப்புறம் ஜேக்கி ஜிம்மில் ரொம்ப ஹக் பண்ணி செஞ்சிருப்பாங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து இது மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. ஹை சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம்னு பார்க்குறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவும் இருப்பாங்களோ அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்படியே வாய்ப்பு நீ வந்து என்ன சொல்கிற பையனாச்சு ஜேகேக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோமே. அது ஜேக்கே நம்ம மட்டும் சொல்லியிருக்கோம். சரி பார்த்துருக்காங்க. சரி ஓகே சார் அவருமே விட்டுறாரு. ஓகே அதான் அவங்க பத்திரம் போய்ட்டு சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்லுமே வாய்ஸ் போயிடுறாங்க. இது பக்கம் ஜிம்ல இருக்க மேட்சிட்டு கரெக்டாக 4 weeks தான் ஆகுது. ஜிம்ல ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஜேக்கு என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கா அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப தலை சுற்றுது ஜங்குக்கா. தலை சுற்றுது. மாமிட்டு வருது ஜங்குக்கா. மாமிட்டு வருதா ஜேக்கே பார்க்குறேன். மாமிட்டுலாம் ஒரு ஜிம்மில் ஜேக்கோ சொல்கிறாங்க. ஜேக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. என்னடா சொல்கிறேன் கேட்குறாங்க. தெரியல ஜிம்மில் ஒரு மாதிரி படுத்துருக்காங்க பெட்டில். இப்போ நம்ம ஜேக்கே டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அந்த டைமில் ஜேக்கோட பேரண்ட்ஸ் வீட்டில் அவங்க வெளில போயிருப்பாங்க ஃபங்க்ஷனுக்கு. அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க. என் ஒய்ஃப் வந்து வீக்காக இருக்கவங்கள ஜேக்கே கேட்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. லைட்டாக சொல்லிக்கிறாங்க. ஜேக்கே பார்க்குற என்ன டாக்டர் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வீக்கில் இல்லை சரியாக சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. ப்ரெக்னெண்ட்டாக ஜேக்கே பார்க்குறேன். ஆமாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜேக்கே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற டாக்டர் என்ன சொல்கிறீங்க. நான் அம்மாவை நான் சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்துட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு மாறி இருக்குது. இப்போ அந்த டாக்டர் தான் ஓகே பாருங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெடிசனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ இல்லை ஒரு 2 months ஆஃப்டர் வச்சுட்டு போயிடறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்லிட்டு ஜம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க. நான் அம்மா போகிறேன் ஜிம் கேட்குறாங்க. ஜிக்கு ஒரு மாதிரி எனக்கு அன்றைக்கே பயந்து போடல. ஜிம் எனக்கு பாரு சொல்கிறாங்க. ஜம்காரனை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா. மேரேஜ் 1 month ப்ரெக்னெண்ட்னு சொல்லுவாங்களே என்ன தப்பாக நினைப்பாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி ப்ராப்ளம் நினைக்க மாட்டாங்கடாமா சொல்கிறாங்க. அச்சோ போ நான் எப்படி பேசுவேன் எப்படி நான் பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா பேசலாம் பேஸ் பண்ணுவேன். ஆண்டி எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் டீஸ் பண்ணுவாங்க. ஜிம் ஜெகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெகி பாருங்க பாரு அப்போ பேபி வேணாமா கேட்குறாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க அப்போ பேபி வேணாம் அப்படி என்ன சொல்கிறாங்க. மற்றவங்க பற்றி கவலை உனக்கு என்ன பற்றி கவலை இல்லை. பேபி பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்ன சொல்கிறா கேட்குறாங்க. அங்கே பாரு இது பேபி ஓகேவா தான் காட் கிஃப்ட் ஓகே ப்ரீஷியஸ் ஆனது. அதுவும் கிடைக்கிறது இப்போ ரேர் தெரியுமா சொல்லிட்டாங்க. அது இப்போ ஒரு ஜென்ரேஷன் இப்போ ஒரு சுச்சுவேஷன் மாதிரி எப்படி இருக்குது தெரியுமா சொல்லிட்டு ரொம்ப ரேராக இருக்குது தெரியுமா இப்போலாம் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நிறைய வந்துட்டு ஃபுட்டு நம்மளுடைய எல்லாமே மாறிடுச்சா. ஏன்னா ரொம்ப இப்போ ரேராக தெரியுமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவங்க காசு கடவுளுக்கு அவங்க கொடுத்து ஒரு வரோம் ஓகேவா. இது நம்ம சேஃபாக அந்த வேலை கூட்டிகிட்டு வரணும் சரியா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன் மற்றவங்க யாருன்னு சொன்னேன். நான் என்னோட ஒய்ஃப் ஓகே என்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா நமக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ ஃப்ரெண்டாக இருக்கிற பிரச்சனையான்னு கேட்குறாங்க. ஆனால் எல்லாரும் இவ்வளோ மற்றவங்க யாரும் இப்படி கேட்கறதுக்கு சரியாக சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு பிளஸிங்ஸ்ன்னு நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. அதுக்காக பிளஸிங்ஸ் ஓகேவா அப்படியே சொல்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 month 4 days இருக்கா யாராவது சொல்கிறாங்க. 1 month 4 days ஆச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம மட்டும் ஒன்றா இருந்தால் அப்படி தானே டேஸ்லாம் ஆகுது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் அன்றைக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அன்றைக்கி கேட்ட பிள்ளைன்னு சொன்னீங்க சொல்கிறாங்க. எனக்கு எப்போ தெரியும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 month ஃபுல்லாக அப்படி தானே இருக்கும். ஜெக்கி சொல்கிறாங்க. ஒரு 2 days தான் நீ வாமிட் ஆகிருக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ தான் அமைதியாக விட்டுருக்கான். ஜெக்கி சொல்கிறாங்க. போச்சாங்க ஜிம் சொல்கிறாங்க. பாரு இப்போ நமக்கு என்ன ஹாப்பியாக இல்லையா ஜெக்கி கேட்குறாங்க. ஹாப்பி தான் எனக்குள்ள பாப்பாவா அம்மா பாப்பா தானே அம்மாட்ட எப்படி சொல்லுவான். என் அம்மா என்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. என்னோட சொன்ன நினைப்பாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லிக்கலாம் இல்லை இப்போ வேண்டாம் ஒரு 2 month போட்டுமா சொல்கிறாங்க. 2 month சரி ஓகே பொறுமையாக சொல்கிறாங்க. இங்கே சொல்ல வேணாம் நம்ம வேறு வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. என்னோட அம்மா இப்போ எனக்கு வேறு வீட்டு கூட்டிகிட்டு போ எனக்கு இங்கேன்னு சொல்லி ஒரு மாதிரி எம்பாரஸாக இருக்க சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க அப்பா மட்டும் பேசிட்டு ஒரு 1 month ஆயிடுச்சுமா நான் வந்து விட்டுமே வேறு வீட்டு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் சார் இப்போ ஜெக்கி எப்போ நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு வெளிலலாம் ஜெக்கி ஹக் பண்ணிக்க மாட்டார். ஜிம் மெம்பர்ஸாக கூப்பிட்டு போனாங்க சொல்லிட்டு அவங்க அங்கே கொண்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேகே 2 பேரும் வேறு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்து வாமிட்டு தான். ஜேகே அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த பாக்ஸ் ஜேகே தான் லேப்டாப் குறைச்சிக்கிறாங்க. நீங்கள் ஆஃபீஸ் போல சொல்கிறாங்க. ஆஃபீஸில் வீட்டில் ஒர்க் பார்த்துக்கிறோம் சரி சொல்கிறாங்க. அது வீட்டில் ஒர்க் பார்த்துக்கிறோம் ஓகேவா காய் பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே லேப்டாப்ல இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. டே ஃபுல்லாக அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவர் வாமிட் பண்ண ஒவ்வொரு டைமும் டயர்டாக ஒரு மவுத்தாக டவல் வச்சு வைப் பண்ணிட்டு பாஸ் அப்படி ஷோல்டரில் படுத்துனாங்க. லேப்பில் உட்கார வச்சு அப்படி ஷோல்டரில் வந்து சாய்ச்சி வச்சுக்கிறாங்க. ஜிம் அழகாக இருக்கிறதுக்கு அவ்வளோ கேர் பண்ணுற ஜிம் ஜேகே வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க
வாமிட் பண்ணுறப்போ ஆனால் அதான் சொல்கிறாங்க நீங்கள் இப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறப்போ சொல்கிறாங்க நான் எத்தனை பேபி சொன்னாலும் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்ன ஜெக்கி கேட்கணும்? ஆமாம், எத்தனை பேபி சொன்னாலும் பெற்று கேர் பண்ணி பார்த்துட்டு அஜின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறங்க நீ ஏன் எனக்கு குழந்தை தான், நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்க வேறு பார்த்து பாசியா குழந்தை என்ன கூட உனக்கு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் இப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட உனக்கு கேர் பண்ணி பார்த்து சரியாக சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்கிறாங்க நமக்கு எதுவும் சரியாக சரி ஆயில் சேர்த்து உனக்கு கடவுள் கொடுக்கணும் சரியா, நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும். ஓகே ஜெக்கி சொல்கிறாங்க. சிம்பிளாக நான் பேசுகிறேன், நீ எப்போவும் ஹாப்பியாக பார்த்துக்கோ, ஹெல்த்தியாக நீ எப்போவும் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே நான் பார்த்துப்பேன். ஜெக்கி சொல்கிறாங்க பேபி பிறந்து வர வரைக்கும் சொல்லுங்க கையில் கீழே விட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் உன்னையும் குட்டி குழந்தையும் சேர்த்து கொடுக்கணும் சரியா சொல்கிறாங்க. நிஜமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. லவ் யூ ஜிம். ஜெக்கி ரிப்ளை பெக் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்க லவ் யூ டூ சொல்லிட்டு இதோட ஸ்டோரி ரொம்ப ஹாப்பி பண்ணுறேன். ஐ ஹோப் பிடிச்சிருக்கு நம்பர். ஓகேவா, பாய், டேக் கேர் எவ்ரிவன்.